காமெடி அண்ட் ஃபேண்டசி கலந்த ஒரு கொலவெறித்தனமான ஒரு சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது தமிழ்ல இல்ல, ஜாப்பனீஸ்ல மட்டும்தான் இருக்கு. கூடவே இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குங்க. இதை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா காட் ஆஃப் ஹை ஸ்கூலுங்கிறது ஒரு ஃபைட்டிங் காம்படிஷன். இதுல கலந்துகிட்டா பணம், பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். இதுல நிறைய பேர் போட்டி போடுவாங்க. அதுக்குன்னு நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரணமான ஃபைட் எல்லாம் இல்லைங்க. சூப்பர் பவர்ஸ் இருக்கும், அரக்கர்கள் இருப்பாங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் தாறுமாறா தக்காளி சோறா அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, அப்படி பண்ணிருப்பாங்க. இதுல கலந்துக்க நினைக்கிற நம்ம ஹீரோஸ் ஜெயிச்சாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் வில்லன் கும்பல் வேற எதையோ ஒண்ணு வெறுத்து நம்ம தேடிட்டு இருக்காங்க. அது எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன, ஹீரோஸ்க்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன, இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி எபிசோட்ல அடிப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். நீங்க எல்லாம் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிருவீங்க. ஏன்னா நானப்பா இதுல மொத்தம் 13 எபிசோட் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே வீடியோல பார்க்கலாம். சரியா? இதுதான் உங்களுக்கான தீபாவளி சர்ப்ரைஸ். எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கணும். நீங்க இந்த வீடியோக்கு ஒரு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தா அடுத்து வர ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி ஒரு ஃபுல் சீரிஸ் இறக்க முயற்சி பண்ணுவோம். அனிமேஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும், அது உங்களுக்கே தெரியும், அதுல சந்தேகமே இல்ல. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ஒன் பஞ்ச் மேன். நீங்க அதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்தீங்க. இன்கேஸ் இந்த வீடியோ ஒரு மாசத்துக்குள்ள 1 மில்லியன் போச்சுன்னு வைங்களேன், உறுதியா படத்துக்கு படமோ இறங்கும், மாசம் ஒரு வெப் சீரிஸும் இறங்கும். பாத்துக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ வந்துட்டு ஒன்னும் பெருசா போகல அப்படின்னாக்கா சீரிஸ் இதோட டிராப் பண்ணிடுவோம். அது உங்க கையில தான் இருக்குது. டிராப் பண்ணிட்டுப்பா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாரும் லைவ்ல வருவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அது பின்னாடி ஓப்பனிங்லயே ஒரு பீச் தான் காட்டுறாங்க. ஒரு தெரியா போன்ல மிஸ்டர் பார்க் நீங்க அனுப்பின பில்ல நேஷனல் அசம்பிளில பிரசன்ட் பண்ணலாம், ஆனா இதால எங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொன்ன உடனே சரி உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேக்குறான். இங்க பாரு பார்க் முச்சினே, எனக்கு ஒண்ணு பத்தி இல்லாமே தெரியும், எங்களுக்கு டபுள் மடங்கு கொடுக்கணும், அது இல்லாம அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்குவோம். திடீர்னு இவங்க இருந்த இடத்தோட கிளைமேட்டே மாறுது. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம நின்றுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கை வந்து இவங்கள நசுக்குது. அது அங்க இல்லைங்க, இங்க பார்க்கோட கை தான் நசுக்குறான். அப்படியே முன்னாடி இந்த அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ப்ராக்ரஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கும்போது எல்லா ஏஜென்சி கூடயும் பேச்சுவார்த்தை முடிச்சுது, எல்லாமே நம்ம திட்டப்படி தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னதும் அப்போ சரி எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம், நமக்கு ரொம்ப நேரம் இல்லைன்னு சொல்றான். அது சரி இதை விட்டு தருங்க, அங்க ஒரு கலவரம் நடந்துச்சு, அது என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த தீவே கை மாதிரி இருக்கும் பாருங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த பார்க் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு. ஒருவேளை இவன் தான் வில்லனா இருப்பானோ யாருக்கு தெரியும். அப்படியே அதிசயில ஒரு குட்டி பையனா காட்டுறாங்க. இவன் மழையில அழுதுகிட்டு நிக்க அவரோட தாத்தா வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்காதுக்கண்ணா, வலியும் வேதனையும் பொறுத்துக்கோ, நல்லா படிக்கணும் சரியா, படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், உனக்குன்னு நண்பர்களை உருவாக்கிக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த குட்டி பையன் பார்த்துட்டு போய் கண் முழிச்ச இப்போ பெரியவனா இருக்கா. இவன் தான் நம்மளோட ஹீரோ கதையின் நாயகன், பேரு ஜின் மோரி. அப்போ மணி பார்த்தா 7 ஆக போகுது. ஸ்கூலுக்கு டைம் ஆகி போச்சு, அட நாசமா போனானே, இப்படி ஆனா தூங்குவானா ஆயாவெல்லாம் கதற விட்டுட்டே போவான் பாருங்க. இவன் ரியாக்ஷன் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. பயம்லாம் அம்புட்டு சேட்டை பண்ணுவான். அப்படியே நியூஸ்ல எல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடக்க போகுது, ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கலந்துக்கலாம், இதுதான் தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்க. இத பத்தி மட்டும் தாங்க ஊர் முழுக்க பேச்சா இருக்கும். இதை கேட்டுக்கிட்டே இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற ஒரு பையனை காட்டுறாங்க. இவனோட பேரு ஹானு. இந்த பயவுல சம்பளத்தை வாங்கிட்டு நாம இன்னும் நிறைய வேலை செய்யணும்னு தனக்குள்ள பேசிட்டு இருக்கான். ஏதாவது முக்கியமான வேலைக்கா இருக்கும். அப்ப இந்த பக்கம் ஒரு கும்பல் ஏல நாமளும் எப்படியாவது அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும்ல கலந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து சார் நான் இங்க வழித்த வழிட்டேன், இங்க இருந்தா அரினாவுக்கு எப்படி போகணும்னு கேட்டதும் இவங்களும் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு இவங்களோட பாடி ஷேப் எல்லாம் பார்த்துட்டு பாராட்டின உடனே அல்ட்டி போட்டுட்டு கெத்தா நிப்பாடுங்க பாருங்க. ஐயோ என்னத்த சொல்ல, ஆக்சுவலி இவ தான் ஹீரோயின், பேரு மீரா. எங்க ஹீரோ ஐயோ பசிக்குதே, யாராவது சாமியோ இட்லி தோசை பொங்கல் ஊத்தாப்பம்னு வாங்கி கொடுக்கலேன், யாராவது இருக்கீங்களா சாமியோன்னு புலம்பிக்கிட்டே போகும்போது பைக்ல ஒருத்தன் அகல விட்டுட்டு போறான். ஏன்டா பழைய சைக்கிள் போறவங்க பார்த்து போக மாட்டியானு திட்ட அங்க ஒரு பாட்டிமா அட சண்டால பாவி என் பையன் தூக்கிட்டு போயிட்டானேன்னு புலம்பிட்டு இருக்காங்க பாவம். கூடவே இவங்க பேரனுக்கு வேற பிரைன் டூமர் இருக்குன்னு சொல்லுவான். தலைவன் வண்டியை திருப்பிக்கிட்டு ஆக்ஷனுக்கு தயாராகிறான். அவனை துரத்துக்கிட்டே அடை கொழுப்படுத்த கொசு ஒழுங்கா நில்றான்னு வெறி கொண்டு வரட்டிக்கிட்டு இருக்கான். அதுவும் சும்மா நீங்க வேற லெவல்ல சேட்டை பண்ணுவான். இந்த சேசி செம்ம காமெடியா இருக்கும். திருட வேற தப்பிச்சு போய் ஒழுங்கு காட்டுவோம். ஹீரோ லாரியில ஒரு ஜம்ப் அடிச்சு மேல வரதெல்லாம் தாறுமாறா இருக்குங்க. நம்மளால அவனை வெறி கொண்டு வரதுல முன்னாடி இருந்த ஹீரோனை கவனிக்காம அவன் மேலேயே சைக்கிளை விட்டு தூக்குவோம் பாருங்க. ஐயோ மொரட்ட காமெடியா இருக்கும். ஐயோ தாய்க்கிழமை என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன்னு போனா இவன் இழுத்து போட்டு பேட்டி அடிப்பா பாருங்க. ஐயோ கடவுளே சாமி, ஆனா நம்மளா ஆத்தா மகபாயி என்ன மன்னிச்சிரு, ஒரு திருட்டு முதவி கிழவியோட பையன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னதா இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து வரட்டுவாங்க பாருங்க. தெரியும் அதெல்லாம் இவங்க டேய் திருட்டு பையில நில்றாங்க கத்திக்கிட்டே போறதா நம்ம ஹானும் பாக்குறான். இங்க ஹீரோயின் டேய் கும்படி போட்டு கூப்பலாரி ஒழுங்கா நில்றான்னு அடிக்க வந்தா ஹாரி எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. டேய் நான் யார் தெரியுமா, என்ன எவனாலையும் பிடிக்க முடியாதுன்னு ட்ரிஃப்ட் அடிச்சு திருப்பினா நம்ம ஆளுங்க அதுக்கு மேல திருப்புவாங்க பாருங்க. தக்காளி அல்டிமேட்டா இருக்கும். இதுல அவன் வேற பணத்தை தூக்கி கீழே போடவும் ஹீரோயின் பறந்து போய்
அடிக்கிறேன்னு அங்க இருந்த போர்டுல முட்டிக்கிறதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க போங்க. ஆனா ஃபைனலா ஹானவனை குத்தி மட்டை பண்ணுவான் பாருங்க சாமி, தரமான சம்பவமா இருக்குங்க. அப்ப ஹீரோயின் போர்டோட வந்து என்ன தம்பி என்ன ஆச்சுன்னு கேட்பான் பாருங்க, சிரிப்பு தாங்க முடியல போங்க எனக்குலாம். இப்போதான் முதல் முறையா 3 பேருமே சந்திக்கிறாங்க. அப்படியே இங்க அந்த ஃபைட் நடக்க போற இடத்துல, அதாவது அந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் காம்படிஷனை காட்டுறாங்க. அங்க ஒரு பயவுல பயங்கரமா ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பான். ஆக்சுவலி இவன் தான் அம்பையர் இல்ல காம்பையர் இல்ல ஏதோ ஒரு ஃபயர் விட்டுருங்க. இதுக்குள்ளதான் நம்ம இருப்பாங்க. 3 பேருமே இதுல கலந்துதான் வந்திருக்காங்க. 3 பேருமே ஒருத்தர் அறிமுறை செஞ்சுக்கிட்டு வெளியே பார்த்தா அந்த ஆம்பிளிஃபயர் இது ஃபயர் ஏதோ ஒரு ஃபயர் விட்டுருங்க. இது தற்காப்பு கலைக்கான ஒரு போட்டி. இதுல எல்லா விதமான தற்காப்பு கலைகளை சேர்ந்தவங்களும் கலந்துக்கலாம். இதுல டைம் லிமிட் கிடையாது. கூடவே 1000 எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் இல்ல. ஆனா நீங்க எதிரியை சரணடைய வைக்கணும், இல்ல நாக்கு தலை வைக்கணும், இத நாக் அவுட் பண்ணணும். இப்போ இது எல்லா மாவட்டங்களிலுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம இருக்கிறது சியோல்ல. இதுல தேர்ந்தெடுக்கப்பட போறவங்க தான் அடுத்து இன்னும் 1 மாசத்துல நடக்க போற மெயின் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. இப்போ இங்க கலந்துக்க வந்திருக்கிற எல்லா போட்டியாளர்களையும் வரவேற்கிறேன்னு சொன்னதா எல்லாருமே செம்ம கித்தா வருவாங்க. ஆனா ஹீரோ மட்டும் ஐயா சாமியா பசிக்குதேன்னு வெத்தா வருவான் பாருங்க, பாவமா இருக்கும் பாக்கிறதுக்கே. அதை விட இவன் ரியாக்ஷன் தாங்க சொல்ல வார்த்தையே இல்லைங்க, வேற லெவல்ல இருக்கும். இவங்க மட்டும் இல்ல, நம்ம ஆளுங்க கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களும் அப்படிதான். கூடவே இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பிரேஸ்லெட் கொடுத்திருப்பாங்க. இதுல இவங்களுக்குள்ள நானோ மிஷினை இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். அதாவது இவங்க உடம்போட கண்டிஷன் எப்படி இருக்கு, அது சரியா இருக்குதா இல்லையான்றதா அப்படி சொல்லிடும். கூடவே உங்களுக்கான மருத்துவ உதவி கிடைக்கும். அதுவே இவங்களோட உடம்பையே சரி பண்ணிட்டு இருக்கும்னா பாத்துக்கோங்க. அப்ப அந்த அம்பையர் இல்ல காம்பையர் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க. இதோட வெற்றியாளர்கள் தான் அடுத்து நடக்க போறாங்க மெயின் காம்படிஷனுக்கு போக போறீங்க, பரிசுகளை ஜெயிக்க போறீங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். போட்டியாளர்களே இதோ உங்க ஃபைட் ஆரம்பம்னு சொல்லவும் நான் உட்பட எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. இப்ப கிரவுண்ட்ல இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, இப்ப இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க போறாங்க. இதுல யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் காம்படிஷனுக்குள்ள போக போறாங்க. இப்படி எல்லாம் டெமோ பாக்குறாங்க பாருங்களேன். அப்புறம் என்ன ஆளுக்கு காட்டுத்தனமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ஒவ்வொருத்தரோட தனித்திறமையும் தனித்தனியா காமிப்பாங்க. இதுல ஹீரோயின் ஒரு பக்கம் மாஸ்க் காட்டினா ஹாங்னு ஒரு பக்கம் மரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுல நாயகன் தாங்க வேற இருக்கும், பறக்க விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதுல அவன் சிக்கி சீரி எழுஞ்சிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். மேல இருந்து இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பச்சை மண்டை ஆக்சுவலி இவனோட பேரு கியூ. பரவாயில்ல, நிறைய பேர் திறமைசாலியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ இவனுக்கு பக்கத்துல இருந்தவனை பார்த்துட்டு டேய் சாம்பமாவனே ஒன்ன தாண்டா தூக்கி போட்டு பழக போறான்னு செம்ம காண்டா இருப்பான். இதுக்கு முன்னாடி ஏதோ முன்பகை இருக்கும் போல. அப்ப பார்க்கோட அசிஸ்டன்ட் சரி பாஸ் அப்படியே செஞ்சிடறேன் பாஸ் அவனை உள்ள அனுப்புன்னு சொன்னதும் கிரவுண்டுக்கு புதுசா ஒரு பீஸ் ஒன்று வருது. ஆளு கையை கட்டிட்டு ரொம்ப சாதாரணமா இருக்கா. சரி ஏதோ டம்மி பீஸ்ன்னு பார்த்தா அசுர வேகத்துல சண்டை போடுறாங்க. அதுவும் கையை எடுக்காமலேயே அதை குறைக்க அவனுமே அரக்கத்தனமா தான் நடந்துக்கிறான். ஹீரோயின் போய் அவங்க கூட மல்லுகிட்ட ஐயா பட்டு குஞ்சின்னு ஒரு மாதிரியா பேசுவோம். இவ பேயடி அடிக்கிறா. ஆனா அப்பயும் அவன் அடங்காம அசிங்கமா பார்க்க கூடாத இடத்துல பார்க்கவும் ஹீரோ பின்னாடி வந்து இவனோட டவுசரை ஊத்தி விட்டுருவான். அதுக்கு இவன் ஏன்டா எங்க அவுத்து போட்டா காட்டுறாங்கன்னு செம்மையா ஒரு கிக்கு கொடுக்குறான் பாருங்க. நம்ம தலைவன் கொஞ்சம் கூட அசராம அடே பல்லு வளர்க்காத பசுபதி இப்போ பாரடிய இடிபதினு பறந்து வேணாம். இதோட எபிசோட் 1 முடியுது. இப்போ எபிசோட் 2 ஓப்பனிங்லயே எபிசோட் 1ல நம்ம பார்க்க ஒரு டிவியை நசுக்குனால அந்த சீனை தான் ஏஜென்சியை சேர்ந்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சிலர் இது சந்தேகமே இல்லாம அசுர சக்தி தான் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு டேஞ்சர் அலர்ட் வரவும் பிரசிடென்ட் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறாங்க. என்னாச்சு ஏதாச்சும் அலறிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செம்ம மாசா நம்ம பார்க்க உள்ள வராங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நான் ஒரு நேஷனல் அசம்பிளி மெம்பர், என்னோட பேர் பார்க் முஞ்சின்னு ரொம்ப சிம்பிளா அறிமுகம் செஞ்சுக்கிறான். அங்க கட் பண்ணி இங்க ஸ்டேடியம் காட்டினா ஹீரோ கேஷுவலா உட்கார்ந்துருக்கா. நம்ம ஹானும் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வரவும் நம்மால என்னாச்சுன்னு ஒரு மாதிரியா இருக்கிறேன்னு சுத்தி வருவோம் பாருங்க. செம்ம கூத்தாதான் இருக்கும். ஹீரோ குறுக்குன்னு பாக்க அப்போ பிளாஷ்பேக்க பார்த்தா ஹீரோ இவனோட கத்தியை தூக்கிட்டு சண்டைக்கு போகும்போது இவ குறுக்க வந்து இவனோட கழுத்தை முடிச்சு போட்டு மொட்டை பண்ணிருக்கா. ஹீரோ இதை நினைச்சு பாத்துட்டு எனக்கு என்னமோ நீ ஒரு கொண்ட கோயிலவா இருக்குமோன்னு தோணுது சொல்லி வாய மூடல இவ தூக்கி போட்டு சம குத்துவா பாருங்க. ஐயோ முரட்டு காமெடியா இருக்கும். அப்ப ஹான பாத்துட்டு நீ எதுல எங்களை ஃபாலோ பண்ற என்ன கடத்த பாக்குறேன் லூசு மாதிரி பேசும்போது என் வீடு இந்த பக்கம் தான் இருக்குதுன்னு அசிங்கப்படுத்துறான். அதுக்கு ஒரு ரியாக்ஷனா பாக்கணுமே வேற லெவல்ல இருக்கும். மறுபடியும் பிளாஷ்பேக்ல ஆமா எதுக்கு என் கழுத்தை உடச்சுன்னு கேட்டதுக்கு என்கிட்ட கண்ணாடி இல்லப்பா அதான் ஆளை மாத்தி முடிச்சாரு சொல்லுவா பாருங்க. என்னத்தான் சொல்ல இந்த நானோ மெஷின்ஸ் மட்டும் இல்ல அப்படின்னாக்கா ஹீரோயினா செத்து போயிருப்பாங்க. அப்படியே இங்க ஹீரோ அப்பா நீங்க எல்லாம் எதுக்கு ஹை ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்துக்கிறீங்க, நான் ஒருத்தனை பொழக்கணும் அதுக்காக கலந்துக்கிட்டேன்னு சொன்னதும் ஹானும் அதே மாதிரி யாரோட மருத்துவ செலவு பண்ணதுக்காக தான் வந்திருக்கான். அதே மாதிரி ஹீரோயினும் அவளோட குடும்ப பேரை நிலைநாட்டுறதுக்காக சண்டை போடுறா. அவங்களோட பெருமையை மீட்க நினைக்கிறா, அந்த கலையை நிலைநாட்ட நினைக்கிறா. அதோட பேரு தான் மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக். இவளுக்கு அந்த வால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதுதான் இல்லையேன்னு புலம்பும்போது ஹீரோ அதை கையில வச்சிருக்க இவ அதை புடுங்குறான்னு தண்ணியில தள்ளி விட்டுருவா. கூடவே ஹீரோவுக்கு செவ்னிலேயே ஒரு அற விழுகுது. அதுக்கப்புறம்
இவன் மட்டும் தனியா போய் தண்ணியில தேடிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பிளாஷ்பேக். இவளோட அப்பா நம்மளோட மூன்லைட் வால் வீச்சு கலையை அழிய விட்டுறாத, இந்த வாழை வச்சுக்கோ, கூடிய சீக்கிரம் ஒரு பலசாலியை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காரு. இவள பலசாலியா மாறுன்னு சொல்லாம மத்தவங்களை தேட சொல்லியிருக்காரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணிருக்கானா, நான் அடுத்தவங்களை எல்லாம் நம்ப மாட்டேன், நானே என் கலையை காப்பாத்துறேன்னு ஒரு சராசரி பொண்ணுக்கு உண்டான எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு இதுக்காக மட்டுமே பயிற்சி எடுத்து இருந்திருக்கா. அப்போ இவளோட லைட்டும் ஆஃப் ஆகி போகவும் ஹீரோ வந்து லைட் அடிச்சு தனியா தேடினா சீக்கிரம் கிடைக்காது, ஏன்னா நானும் வர குறைவு செஞ்சு தேடுறான். ஹீரோயினும் மனசு மாதிரி தயவு செஞ்சு உன் நடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு, என் அப்பாவோட நினைவா என்கிட்ட இருக்கிறது இது மட்டும் தானே சொல்லவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம இதை தாராளமா தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றான். அப்ப இதை விட பெரிய வெளிச்சம் ஒண்ணு வருது. வேற யாரு, ஹானுதான். பைப்ல கடன் வாங்கி கொண்டு வந்திருக்கான். மறுநாள் போட்டி நடக்க போற இடத்த காட்டினா பயங்கர பில்டப்பா இருக்கும். இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சாதான் அடுத்து நடக்க போற மெயின் டோர்னமெண்ட்டுக்கு போக முடியும்னு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் அவங்க கலையை பயிற்சி பண்ணிட்டு இருந்தா ஹீரோ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கடா மாடு வந்து மாவன உன்னை கொல்ல போறது நான் தான் வெறி கொண்டு பேசி இருந்தா நம்ம ஆள் கொரட்டை விடுறத பார்த்துட்டு செம்ம காண்டாக்கிடுவான். அப்ப முதல் போட்டியாளன், அதாவது அவனோட பேர் வந்து டாய்ச்சி. ஆக்சுவலி அவன் வந்து டாய்ச்சி கலையை சேர்ந்துவான். அவன் வந்து இது ஒண்ணு ரிங் இல்ல பார்த்து பேசுன்னு சொல்ல வரும்போது இவன் மூஞ்சி மேலேயே புதைச்சிருவான். இவன் சரிய போற நேரத்துல ஹீரோ டக்குன்னு எதிர்த்து கீழே விடாம டக்குன்னு பிடிச்சி தற்காப்பு முக்கிய அமைச்சரே இல்லன்னா ஆபத்து அதிகம்னு எச்சரிக்கை கொடுக்குறான். அப்புறம் என்ன போட்டி ஆரம்பிக்க பலமா சண்டை நடக்குதுங்க. ஹீரோயின் உட்பட எல்லாருமே பலமா சண்டை போடுறாங்க. இதுல இந்த காட்டானுக்கு மட்டும் நம்ம ஹீரோ மேல ஒரு காண்டு. இந்த பக்கம் அதே கலையை தான் பயன்படுத்துறான். இதுல ஹான் கூட மோதிர நிலைமை தாங்க பாவான். இதை பார்த்த ஹீரோ கண்டிப்பா நம்ம மீரா கூடவா ஹான் கூடவா சண்டை போட்டே ஆகணும். சரி, அடுத்த சண்டை யாருக்குன்னு பார்த்தா டாய்ச்சிக்கு தான். இவன் ஹீரோ முன்னாடி வணக்கம் போடவும் இவன் பித்தான் முடிக்கிறான். ஹீரோ உதவி செஞ்சான்ல, அதுக்கு நன்றி சொல்லதான் வந்திருக்கான். இப்போ இவன் போட்டி வரவங்க டக்குன்னு நான் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோ பார்த்து ஜாக்கிரதையாரு, அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான்னு சொன்னதும் தற்காப்பு கலையில சிறந்தவனா இருக்கவனுக்கு பயம் இருக்க கூடாது, இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு நன்றி மாஸ்டர்னு பயவுல நேரா களத்துல இறங்குறான். ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே டாய்ச்சி நீ எதுக்கும் உன்னோட 2 கையும் வெளியே எடுத்துக்கோ, இல்லன்னா உன்னோட முடிவு ரொம்ப மோசமா இருக்குன்னு எச்சரிக்கை கொடுத்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டாய்ச்சி முதல் அடியே சும்மா இட்டி மாதிரியா இருக்கிறாங்க, அடிச்சு வெளியவே பார்க்க விட்டுருவான். இருந்தாலும் இவன் திரும்ப உள்ள வந்த உடனே டாய்ச்சி எப்படி அடிச்சாலும் சரிங்க ஆளு கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறான். அவன் ஒரு கையை மட்டும் வெளியே எடுத்து பக்கி பய பேயடி அடிக்கிறான். இவன் அடிச்ச அடியில ஆளு நசுக்கி போய் கிடக்குறான். ரியாக்ஷனே இல்லைங்க. இதை பார்த்தா மத்தவங்க எல்லாம் இப்படி ஒரு வேகத்தை பார்த்ததே இல்லைன்னு சும்மா அரண்டு போயிருவாங்க. ஆனா ஹீரோ மட்டும் செம்ம வெறியாகிடுவான். அந்த காட்டா வேற அடி அடிக்கும் போது கூட இவன் மனசுக்குள்ள கோவப்படாத, உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து, நிதானமா இரு, மன அமைதியை தேடு. இப்போ திருப்பி அடியில பிரம்மாண்டமான ஒரு அடி அடிச்சா காட்டா கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறான். என்னடான்னு பார்த்தா அவன் அடிச்ச சக்தியை உள்வாங்கி திருப்பி அடிச்சிருக்காங்க. காட்டா கிட்ட வந்து டேய் தம்பி ஒழுங்கா சரணடைச்சிரு, உன் உசுருக்காக என் காலில் விழுந்து கெஞ்சிரான்னு திமுறா சொல்லும் போதும் இவன் முடியாதுன்னு சொன்ன உடனே கண்ணை கடமாட்டிக்கிறான். இவன் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்க இவனோட பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதுல இந்த முதவி யாருக்கிட்டே உயிர் பேச்சை கேட்டு கெஞ்சிருக்கான். இப்போ மத்தவங்களே இதே மாதிரி பண்ண வைக்கதான் இந்த நாய் மிருகத்தனமா நடந்துக்கிறான். டாய்ச்சி அப்படி ஒரு நிலைமையில இருந்தப்போ கூட தோல்வியை ஒத்துக்கல. அதனால இன்னொரு கையும் வெளியெடுத்து இவன் கையை உடைப்பான் பாருங்க. ஆளு வலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கான். இன்னொரு கையும் உடைக்க போக டேய் தம்பின்னு ஒரு குரல் கேட்டு இவன் மூஞ்சில இடி விழுகும் பாருங்க. சிங்க செம்ம மாசா வந்து நிக்குது. கொய்யால யாரு மேல கையா வச்சானே ரிட்டர்ன் அடிக்க வரும்போது ஹீரோ பேயடி அடிப்பாங்க. டக்குன்னு சில பேர் வந்து தடுத்து நீ ரூல்ஸை மீறிட்டா அமைதியா என் பின்னாடி வான்னு கூப்பிடும் போது அந்த காட்டா முழு சக்தியோட நான் வேற மாதிரின்னு வெறி கொண்டு வந்தா பிளாஷ்பேக்ல இவன் யார பார்த்தோ பயந்து நடிகை இருக்கான். அப்ப முக்காடு போட்டுக்கிட்ட ஒருத்தி வந்து இவனுக்கு சக்தியை கொடுத்திருக்கான். இருந்துமே இவனால ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே நீ ஒரு குப்பை, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், 1ஆம் நம்பர் உதவாக்காரன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்கான். இவன் அதை நினைச்சு பார்த்துட்டு வெறி கொண்டு அட்டாக் பண்ண வந்தா ஒருத்தி குறுக்க பூந்து அசால்ட்டா தடுக்கிறா. ஆனா ஹீரோ சும்மா இருப்பானா, சும்மா சிங்கம் மாதிரி பறந்து போய் 3 கிக்கு விட்டு அவனை மட்டா படுவான் பாருங்க. தக்காளி அல்டிமேட்டா இருக்கான். ஆனா இவனை வேற யாரோ அடிச்சு நசிக்க வைக்கிறாங்க. வேற யாரு? பார்க் தான். அனைவருக்கும் வணக்கம், நான் சீஃப் மேனேஜர் பார்க் முஜின். நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, இப்போ ஜின்மோரி ரூல்ஸை மீறி இருக்காரு, அவருக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அது என்ன அப்படிங்கறத பின்னர் அறிவிக்கிறோம். இப்போ நடக்க போற போட்டிகள் தொடர்ந்து நடக்கும்னு ஹீரோ இழுத்துட்டு பார்க்க சொல்றான்.
ஆனா ஹீரோ மக்கள் மத்தியில பயங்கர ஃபேமஸ் ஆகிறாங்க. இதோட எபிசோட் 2 முடியுது. இப்போ எபிசோட் 3 ஓபனிங்லயே ஏதோ ஒரு வித்தியாசமான சிலைகளை எல்லாம் காட்டுறாங்க. அங்க பார்த்தா முக்கால போட்ட ஒரு கும்பல் ஒன்று இருக்கு. அதோட தலைவன் நமக்கான நேரம் வந்துருச்சு, இது அற்புத சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம், இதுதான் கடவுளோட விருப்பம்னு சொன்னதான் கூட சேர்ந்து எல்லாரும் ஜாலரா தர்றாங்க. இந்த கும்பல் ஏதோ ஒரு சாவியை தர்றாங்க. அது எங்க இருக்குன்னு தான் தெரியலங்க. இங்க பார்க்க மீட்டிங்க போட்டு மேட்ச்ல நடந்த கலவரத்துல ஒருத்தனோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இதுல அந்த காட்டை வேற பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சொல்லும் போது சிங்கக்குட்டி தலைகளை தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்குது. அவனை கேம்ல இருந்து தூக்குறோம்னு சொல்லும் போது பார்க்க மட்டும் எதையோ தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருப்பான். இவன் ஹீரோட ப்ரொஃபைல பார்க்கும்போது இவனோட தாத்தா ஜின்டே ஜின்னு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். பெரிய ஹீரோயினுக்கு இன்னொரு பாடி பில்டர் பொண்ணுக்கும் அப்ப அடுத்த போட்டி நடக்க போகுது. பாடி பில்டர், ஏய் சின்ன பாப்பா, கையில என்ன குச்சி மிட்டாய் வச்சுட்டு சண்டை போட வந்திருக்க, பார்த்த அடிபாட்டுறா போதுன்னு நக்கல் பண்ணுவோம். அதையும் பாத்திரலாண்டின்னு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல வழக்கம் போல ஹீரோயின் தான் அம்மா குத்து வாங்குறா. அது மட்டும் இல்ல, அந்த ஆப்போசிட்ல இருந்த பாடி பில்டர் யாருன்னு பார்த்தா ப்ரோ ரெஸ்லிங் சாம்பியன். அவளுக்கு தேவையில்லை, இங்க மேலதிகாரத்துல இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் இவ காலுக்கு கீழே இருக்கணுமா. இவ அதை நினைச்சு குலுங்கிட்டு இருக்க ஹீரோயின், ஏ கல்யாணம் ஆகாத கண்டினியூட்டி நாய போது நிறுத்து, வா நாம காலத்துல இறங்குவோம்னு இறங்கினா WWE ஷாட்லாம் போட்டு மேல ஏறி போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா மேட்ச் இன்னும் முடியல. ஹீரோயின் உடம்பு என்ன பெரிய மெட்டல் திமிர்ல இருக்கியா, ஒன்ன சமாளிக்க எனக்கு வாளே தேவையில்லடி, என் கையே போதும்னு சும்மா கையை விட்டுவா பாருங்க. இவளுக்கு காயம் ஆகுது. ஆக்சுவலி இதுதாங்க அந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக். அதாவது இவங்க பரம்பரை ஸ்டைலே இதுதான். என்ன சொல்லி என்ன பையன் ஹீரோயின் முன்னாடி நிக்க முடியாம படுத்துறா. இதை பார்த்து நம்ம செம்ம குஷியில இருப்பாங்க. அப்ப பார்க்க வந்து உனக்கான தண்டனையை நாங்க முடிவு செஞ்சிருக்கோம், நீ மட்டும் இந்த பச்சை கண்ணாடி கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா நீ இந்த டோர்னமெண்ட்ல கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னதும், அங்கிள் அங்கிள் இது என்ன கண்ணோடியா இல்ல கண்ணுக்குட்டியா இம்மாம் பஸ்டா இருந்து நக்கல் பண்றான். அதோட என்ன அடிச்சவன் தான் எனக்கு வேணும்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிப்பான் பாருங்க. மொரட்டு காமெடியா இருக்கும். ஆனா பார்க்க மட்டும் இவனோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையா ஃபீல் பண்றான். ஆனா அது ஏன்னு மட்டும் தெரியல. நம்ம ஹீரோ வேற வாய வச்சுட்டு சும்மா இல்லாம டேய் நாளுக்கு நான் மண்டா பத்திரம்னு சொல்லி வாய மூடல. இவனுக்கு அடி இடி மாதிரி இருக்குதுங்க. ஆனா நம்மள அட்டடடா செம்மையா இருக்கு. என்ன இப்பவே மோதிக்கலாமான்னு கேட்டதா இந்த பார்பேரியன் பச்சை கண்ணாடி பேந்த பேந்த முடிக்கிறான். பார்க்க நாளைக்கு உங்க போட்டி ரிங்ல நடக்கும்னு சொன்னதா அன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுங்க அவனுக்கு என்ன ஆச்சு, என்ன தண்டனை கிடைச்சிருக்கும், அடுத்த மேட்சுக்குள்ள இவெல்லாம் இதுக்கு மூக்க நுழைக்கணும்னு இவன் சத்தம் போடும்போதே ஹீரோ அடிச்சதை நினைச்சு பார்த்துட்டு அவன் அடிச்ச அடி ஒண்ணு சாதாரணமான அடி இல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து இவ பின்னாடி வந்து பேச ஆளு செம்ம பீதி ஆகிருவாங்க. ஏன்பா பணம் சாப்பிடுறீங்களா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா, ஓசியில கொடுத்தாங்கன்னு சொன்னதும் இவங்க வேண்டாம் வேண்டாம் மண்டை ஆட்டுவாங்க. என்னடான்னு பார்த்தா பார்க்கு தாங்க இதை கொடுத்து அனுப்பியிருக்கான். பணம் எப்பவுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி அனுப்பி இருக்கும் போதே தெரியுது இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு. ஹீரோ அவன் ஏதாவது தப்பா சொன்னா, ஆனா அந்த ஜட்ஜு செம்ம ஸ்ட்ராங்கா தான் ஆயிருக்கான். நாளைக்கு மேட்ச்ல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன், நான் உள்ள இல்லன்னா வெளியேன்னு சொல்லவும் ஜாக்கிரதையா இருக்கு சொல்றாங்க. இங்க பார்க்கோட அசிஸ்டன்ட், நீங்க அதை கொடுத்துட்டீங்களா, இது சீக்கிரமா உங்களுக்கு தோணல, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க, சாதாரண மனுஷங்க சாப்பிட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்க ஹீரோ அந்த பழத்தை சாப்பிடறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஆளு ரத்தம் கேக்கி செத்து போயிடுறான். அடா பாவி, ஹீரோவை கொன்னுட்டியாடா, இதுக்கு தான் வில்லத்தனமா சிரிச்சியா கொலகார பாவி. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நோயாளியை சந்திச்சு பேசுறான். இவ வேற யாரும் இல்ல, இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஒரு நோயால பாதிக்கப்பட்டு வாழ்நாளை எண்ணிட்டு இருக்கான். இவனோட மருத்துவ செலவு தாங்க ஹான் இந்த போட்டிக்கே வந்து கலந்துருக்கான். இவன் ஃப்ரெண்டு தான் பாவம். இவனுக்காக இவனோட அக்காவோ எக்ஸ்ட்ராவா டியூட்டி பார்த்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஹானு வேற ஏதோ வேலைக்கு போறதா கேள்விப்பட்டு நீ எதுக்குடா அதெல்லாம் செய்யறேன்னு கேட்க வந்தா, டே இம்ச அதை பத்தி எல்லாம் இப்ப நீ எது யோசிக்கிற, ஒழுங்கா சீக்கிரமா குணமாகி வா, அப்புறம் லூசு மாதிரி நிறைய பேசலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறான். இவன் பாட்டுக்கு கடைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தா இவனை பிடிக்காத பசங்க வந்து வேணும்னே வம்பெடுத்து ஜூஸ் எல்லாம் இவன் மேலேயே ஊத்துறாங்க. ஆனா நம்மளு கொஞ்சம் கூட கோவப்படாம இட்ஸ் ஓகே சார் நானே கிளீன் பண்ணிக்கிறேன்னு அமைதியா போறான். இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், இவன் எவ்வளவு பெரிய சண்டைக்காரன், விட்டா இவங்களை நொறுக்கி தள்ளி இருப்பான். ஆனா இவன் ஃப்ரெண்டுக்காக எவ்வளவு பொறுமையா இருக்கான் பாருங்களேன். மறுநாள் ஹானுக்கும் கண்ணாடி போட்ட சவுப்பு சாட்டைக்கு தான் சண்டை. இந்த சவுப்பு சாட்டை வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா பெரிய ஆளு, ஒருத்தரோட ஃபைட்டிங் மூவ்மெண்ட்டை முன்கூட்டியே கணிக்கக்கூடியவன். ஆரம்பமே சும்மா செம்மையா அசத்துவாங்க. ஹானையே கால் கடிப்பானா பாத்துக்கோங்களேன். ஆனாலும் இவன் அடிச்சுக்க முடியுமா, சவுப்பு சாட்டை கால் வலிக்கு விழுந்துற ஹானு கை கொடுக்கலாம வரும்போது அவன் கையில இருந்த கட்டை தெரியாம இவன் மண்டையில பட்டுறான். இந்த சவுப் சட்டை செம்மையா இம்ப்ரெஸ் ஆகி பரவாயில்ல நீங்க நல்லவனதா இருக்க, ஆனா இது ஒரு போட்டி, இது எப்படி சமாளிக்க போறான்னு அட்டாக் பண்ணா ஆளு மொத்தமா கலங்கி போய் நிக்கிறான். இதுதான் ஒரே நேரத்துல 12 இடங்கள்ல தாக்குதல் நடத்துற. இதை வாங்கிட்டா ஒரு மனுஷனால நிக்கிறதே கஷ்டங்க. ஆனா இவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வருவான். கண் மாதிரி எந்திரிச்சு நிக்கிறான். சவுப்பு சட்டை, உண்மையிலே நீ பலசாலிதாயா, இப்போ பாரு என்னமோ செய்ய ஹானு திருப்பி அடிப்பான் பாருங்க, வர லெவல் ஆடலாம். அது மட்டும் இல்ல, இவன் சூறாவளியில சிக்க வச்சு அடிச்சுமா பழுக்க இழுக்கிறான். ஃபைனல் டச்சா நான் ஸ்டாப்பா குத்துவான் பாருங்க. ஆளு நிக்கவே முடியாம மொத்தமா சரிஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு
எல்லாருமே மறந்து போயிருவாங்க. அப்ப அந்த ஆம்பிளிஃபயர் இன்னைக்கு இந்த போட்டியோட எல்லாமே முடியுது. ஆனா நேத்து ஜின் மோரி செஞ்ச தப்புக்காக இன்னைக்கு அவருக்கும் எங்கள ஒருத்தருக்கும் சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன செய்யறது, ஹீரோ தான் செத்து போயிட்டானே. அப்படி எங்க காட்டினா ஹீரோ கண்ணுக்கு என்னமோ ஆகுது. ஆளு திடீர்னு கண் முழிச்சிடறான். இங்க என்னாச்சோ ஏதாச்சோ ஏன் இன்னும் ஜின்மோரி வரலன்னு பேசிட்டு இருக்கும் போது சிங்கக்குட்டி வந்துடும். பார்க்கும் சிரிப்பான். அப்படின்னா இவன் நினைச்சு ஏதோ ஒண்ணு ஹீரோ கூட்ட நடந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த பார்க்கு நல்லவனா இல்ல கெட்டவனாலே தெரியலீங்க. அப்புறம் என்ன போட்டி ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமான ரூல்ஸ் நாக் அவுட் மேட்ச் தான். ஹீரோ சருக்குன்னு வந்து இவன் கண்ணாடியை கழட்டுவான் பாருங்க. எல்லாருமே அரண்டு போயிருவாங்க. இப்படி ஒரு வேகமான இதுல ரெஃப்ரி வேற மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் பச்சை கண்ணாடி செம்ம வெறியாக்கி தாக்க வரான். ஹீரோ ரொம்ப அசால்ட்டா தடுத்துட்டு இருப்பாங்க. என்ன இன்னைக்கு நம்ம உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, ஒருவேளை காட்டேரி காய்ச்சலா இருக்கு மாதிரி யோசிக்கும் போது பச்சை கண்ணாடி ஒரு ஜோக்கரை வெளியே கொண்டு வருவான் பாருங்க. தக்காளி கொளுத்து இந்த சீனை. நம்மள ஐயோ ஆத்தா என்னடா இது திருச்சி ஓடிட்டு இருந்தா எல்லாரோட வாட்சுக்கு ஏதோ ஒரு ஹை பவர் இருக்குதுன்னு அலர்ட் வருது. ஹீரோ என்னதான் தப்பிச்சாலும் பச்சை கண்ணாடி அவனை பிடிச்சி கொல்ல போகிற நேரத்துல திடீர்னு ஜோக்கர் மறைஞ்சு போகுது. என்னடான்னு பார்த்தா நல்ல வேலை நம்ம ஆளுங்க வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கு உள்ள வரான். பார்க்க டேய் இப்படி நடந்ததுக்கு உனக்கு 3 மாசம் பேமெண்ட் கட்டுன்னு சொன்ன உடனே இந்த பயமலியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. சாமி சாமி முடியல போங்க. பார்க்கு ஜின்மோரி நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா நம்மாலே எனக்கு பசிக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கான். இதோட எபிசோடு முடியுது. ஆக பார்க்கு என்னமோ வேலை காட்டியிருக்கான். அது ஹீரோ கிட்ட வேலை செஞ்சிருக்கு. என்னவா இருக்கும் அடுத்த எபிசோட பார்க்கலாம். இப்போ எபிசோட் 4 ஓப்பனிங்லயே டோர்னமெண்ட் நடக்குது இல்ல, அதுக்கான விளம்பரம் தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 196 நாடுகள்ல இருந்து 100 கோடிக்கு அதிகமான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது இப்போ கிளைமேக்ஸா நெருங்கிட்டு இருக்கு. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. நம்ம ஆளுங்க 3 பேர் கடைசியா ஒரு இருக்கேன். முதல் போட்டியில ஹீரோயினும் ஹானும் தான் மோதிக்க போறாங்க. இங்க ஹீரோயின் இந்த போட்டியில கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ இல்ல நான் தான் ஜெயிப்பேன். ஆனா உங்க 2 பேருக்கு கூட சண்டை போட முடியாது இல்ல, அதெல்லாம் முடியாது, நான் ஒரு 2 பேருக்கு கூட தான் சண்டை போடுவோம்னு கதறுவாங்க. ஐயோ இந்த லூசி யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு இவங்க நைஸா கண்டுக்குவாங்க. அந்த நேரத்துல ஒரு கார் சருக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதுல ஒருத்தன் வந்து மண்டி போட்டு என்னன்மே பூஜா நான் தான் உனக்கு கூஜா, நான் ஒரு பாஷா நீதான் என் நிஷான் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். அவ்வளவுதான். இவங்க ரியாக்ஷன் பாக்கவே அது அல்ட்ரா லெவல்ல இருக்குங்க. அடுத்த சீன்லயே பார்த்து ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா போல மேரேஜுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்ன நடந்துச்சு, இதால இவ தங்கச்சி தாங்க செம்ம எக்ஸைட்மெண்டோட இருப்பா. அவனும் ஒண்ணு சும்மா இல்லைங்க, கொஞ்சம் பெரிய கை தான், பெரிய பிசினஸ் மேனு கட்டுமஸ்தானான ஆளு. சரி இவன் எப்படி ஒத்துக்கிட்டான்னு பார்த்தா முதல்ல முடியாது, நான் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கான். ஆனா இவன் என்னடானா இவளோட கனவான மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை பத்தி முழுசா ஆராய்ச்சி செஞ்சிருக்கான். அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமான கலைன்னு சொன்னதும் இவன் இம்ப்ரெஸ் ஆகிருக்கா. இவளோட கனவே அந்த டெக்னிக்கை உலகம் முழுக்க பரப்பி அதை அழிய விடாம பாத்துக்கிறதா. அதை நம்ம சேர்ந்து செய்வோம்னு இவன் சொன்னதும் தான் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கா. இதுல இவருக்கு விருப்பம் இல்லதான், ஆனாலும் இவளோட கனவு வேற ஒருத்தர் மூலமா நடக்க போகுது இல்ல, அதனாலதான் சம்மதம் சொல்லியிருக்கா. இந்த விஷயம் வேற இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இவ சின்ன வயசுல இருக்கும்போது இவ பார்த்தவங்க இறந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இவ தங்கச்சி இவளையும் இவளோட சித்தப்பா தான் வளர்த்திருக்காரு. அதன் பிறகு பயிற்சி எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கா. இவ அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு கிளம்பியிருக்கா. இவ சித்தப்பா போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட இதுக்கு என் பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, அவ சின்ன பொண்ணு தானே கேட்டதுக்கு எனக்கு அவன் மேல இருந்தது உண்மையான காதல் மட்டும்தான், சந்தேகப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே எங்க ஆளுங்க மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்க உலகம் முழுக்க பரப்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருஷத்துல இது தலை நிமிர்ந்து நிற்கும். நான் உங்க எல்லாரையும் கண்டிப்பா சந்தோஷப்படுத்துவேன்னு சொன்னதும் தான் நம்ம பொண்ணு எதுக்காக திருமணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. இங்க ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எதுக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னோம், அந்த அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு, நாம இது உடனே தட்டி கேட்கணும்னு நேரம் அவகிட்ட போய் கேட்டதுக்கு நீ எப்படா இங்க வந்து கேட்கறா. இங்க பாரு அதெல்லாம் இப்ப விஷயம் இல்ல, நான் ஹெட் குவார்டர்ஸ்ல கேட்டேன். அதை பத்தி உனக்கு என்ன பைத்தியமா, இப்போ செமி ஃபைனல்ஸ் நெருங்கிருச்சு, நீ நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு போக வேண்டாமான்னு கேட்டதுக்கு இது உனக்கு தேவையில்லாத விஷயம் கதவை சாத பாக்குறா. ஆனா ஹீரோ தடுத்து அவன் என்ன உனக்கு அவ்வளவு முக்கியமானவனா போயிட்டானா, உன்னோட மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் விட போறியா என்ன, எதுக்கு டோர்னமெண்ட் இருந்து விலகுறேன்னு சொன்னது கேட்டதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்காக தான் சொல்றா. என்னடி சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல, நீ அவன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னதா அடி டம்மான்னு ஒண்ணு விழுகுது. உடனே ஹானுக்கு கால் பண்ணி மீரா கல்யாணம் பண்ணிக்க போறா, இதை நம்ம தடுக்கணும்னு சொல்றதுக்கு என்னடா பேசுற, அடுத்தவங்க வாழ்க்கையில நீ நுழையிறது தப்புன்னு சொல்றான். அதுக்கு நம்ம இல்ல அவளை கல்யாணங்கிற பேர்ல கடத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ண போறாங்கன்னு சொன்ன உடனே இதுக்குதான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், அதிகமா படம் பார்க்காதுன்னு சொன்னீங்க கேட்டியா, இப்ப பாரு எப்படி எல்லாம் பேசுறதுல இருந்து பண்றான். டேய் மாமா நான் சொல்றது கேளுடா, மீரா பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லடா, இதுல ஏதோ ஒரு தப்பு நடக்குது, மீரா தப்பானவன நம்பி இருக்கிறான்னு தோணுதுன்னு சொல்லவும் விடுமச்சு, இது மீராவோட வாழ்க்கை, இது அவளோட முடிவுன்னு சொல்றான். ஒருத்தர் தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தோணுதுன்னா நம்ம தடுத்து நிறுத்துறது
அதனால தப்பு இல்ல. இங்க ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இவ தங்கச்சி வந்து செம்ம அழகா இருக்குன்னு பாராட்டிட்டு இருக்கா. ஆனா இவ சித்தப்பாவுக்கு இவ செய்யறதே பிடிக்கல. இந்த கல்யாணத்தை தாங்க சொல்றேன். ஏன்னா இவ எல்லா பெண்களுக்கும் இருக்கிற பொதுவான ஆசாபாசங்களை தவிர்த்து தன்னோட லட்சியத்துக்காக உண்மையாலுமே போராடினவ. அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தரை நம்பி போறதுக்கு இவருக்கும் சரின்னு படல. அதனால மாப்பிளக்காரர்கிட்ட போய் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, மீரா தப்பான முடிவை எடுத்திருக்கா, ஆனா அவ இன்னும் ஒரு குழந்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து இல்லப்பா நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஆமா உங்களால எங்க கலையை வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக முடியுதாலும் கேட்டதுக்கு கண்டிப்பா முடியும் அந்த பயப்பட சொல்றான். இதை தெரிஞ்சுக்கிற இவளோட தங்கச்சி இப்பதான் மீரா சந்தோஷமா இல்லைங்கிற விஷயத்தையோ புரிஞ்சுக்கிறா. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு இவ தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கு. ஹீரோ இதுதான் விஷயமா இவகிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சரி வாழ தாங்க நான் பாத்துக்கிறேன். உள்ள போக பார்த்தா இன்விடேஷன் இல்லாம உள்ள விட மாட்டோம்னு காட்ஸ் தடுக்கிறாங்க. இல்லப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எகிரி போனாலும் மேல கை வைக்கிறாங்க. ஐயோ பாவத்தை அவசரப்பட்டுட்டே குமாரு. இங்க இவங்க ஜோடியா நடந்து வரும்போது இப்போ ஒரு பிளாஷ்பேக். இந்த போதுவே அந்த முக்காடு போட்ட கும்பல ஒருத்தந்தாங்க. இவங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ கையாளக்கூடிய ஒரு கரம் தான் தேவை. அந்த கரம் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். சோ திட்டம் போட்டுதான் இவ்வளவு கல்யாணம் பண்ணி தாம் பக்கம் இழுத்துக்க பாக்குறாங்க. இங்க ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பேசி இருக்க. திடீர்னு நம்ம ஹான வந்து மாலை யாரு மேல கைய வைக்கிற பாக்குறேன்னு சும்மா தள்ளி விடுவான் பாருங்க. மத்த பேரு காலிங்க. நம்ம ஆளுக்குள்ள வர ஹான ஏய் மீரா என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இந்த ட்ரெஸ் உனக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலன்னு சொன்னதும் மாப்பிளக்காரன் நீங்க அப்புறம் உள்ள வந்தீங்க, செக்யூரிட்டி என்ன பண்றாங்க எட்டி பாத்துட்டு மட்டையா சரியா போச்சு போ, இங்க பாரு பசங்களா ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிருங்க இல்லன்னா அவ்வளவுதான் மாட்டான். அதுக்கு நம்ம பயப்பல. எங்க ஒரு மாப்பிள்ள நக்கி தின்னானா வெத்தல வாடா வாடா மோதி பார்த்தாலும் வாடான்னு சொன்னதும் அவன் வானோட பறந்து வர ஹான அசால்ட்டா கையிலேயே பிடிச்சிடுறாங்க. இந்த கேப்ல ஹீரோ போய் மீரா நீ சேர்த்து ரொம்ப ரொம்ப தப்பு, இந்த டோர்னமெண்ட் மூலமா உன்னோட கனவை நீயே நிறைவேற்றிக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னதுக்கு உங்களை யார் இங்க வர சொன்னா, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் சொல்றா. ஓஹோ துறையமா அப்படி சொல்றீங்களோ, அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு இவ்வளவு நேரம் நீ அதுக்காக கஷ்டப்பட்ட, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இது வரைக்கும் உன்னோட எல்லா உணர்வுகளையும் நீ தள்ளி வைக்கலன்னு சொல்லும் போது பிளாஷ்பேக்ல பார்த்தா இவ்வளவு ஒரு பையன் டேட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அதுக்கு கூட போகாம லட்சியம் தான் முக்கியம்னு இருந்திருக்கா. இது வரைக்கும் நீ செஞ்ச ஹார்ட் ஒர்க்குலாம் என்னடைய அர்த்தம்னு கேட்கவும் போது நிறுத்துன்னு அடிக்க வரா. ஆனா நம்மால தடுத்து பாத்தியா நீ என்ன ஸ்ட்ராங்கா தான் இருக்க, உன்னோட மூன்லைட் ஸ்குவாட் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்லுவோம். இவ வாய மூடுறான்னு ஓங்கி குத்துறா. இவ சித்தப்பா குறுக்க வந்து வாங்கிக்கிறாரு. இவரும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாரு. கூடவே இவ தங்கச்சியை சொல்றா. இவ ஆனாலும் முழிக்கும் போது ஏ இம்சா அதான் கல்யாணம் என்ன முடியல, இன்னும் ரொம்ப தாசினா போறா, பார் இப்போ கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் இவளுக்கு இவ அப்பா சொன்ன சில வரிகள் ஞாபகம் வருது. உடனே அதை நினைச்சு பார்த்துட்டு கண்ணீர் விட்டு நேரா மாப்பிள்ளை கிட்ட போய் இனிமே உங்களை என்னால திருமணம் செஞ்சுக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க உதவி செய்யறேன்னு சொன்னதுக்கு மிக மிக நன்றி, மூன்லைட் ஸ்குவாட் டெக்னிக்கை நானே உலகம் முழுக்க பரப்புகிறேன்னு சொன்னதும் இவன் வில்லத்தனமா செய்கிறான். அப்போ இவனுக்கு பின்னாடி ஒரு அரக்க சக்தி ஒண்ணு இருக்குதுங்க. அவ்வளவுதான் அலப்பறை பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் முன்னாடி போய் ஒரு கீழே வாங்குறா. ஆனா அதை வச்சு அவனை சம்பவம் பண்ணிட்டு சிரிப்பா பாருங்க. இப்பதாங்க பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிக்க தலைவன் நாங்க தானே உன்னை காப்பாத்தணும் ஒழுங்கா நன்றி சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் நான் கேட்ட நாளான கத்துவான். அந்த ப்ளூ மண்டை இவனோட கத்தி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஆக்சுவலி இவ தான் கொடுத்து அனுப்பியிருக்கா. இவ சிரிச்சுக்கிட்டே இவங்க கூட போக இவ குடும்பமும் இவளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இவன் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப சீரியஸா இருப்பான் போல. ட்ரீட்மெண்ட் வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து இவன் பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிடுவான். வேலை செய்யற இடத்துல கூட ரொம்பவே சோகமா தான் இருப்பான்னு வைங்களேன். ஆனா இதுக்கு முன்னாடி இவனை உரண்டு இழுத்தாங்கல்ல, அந்த கும்பல் வந்து மறுபடியும் உரண்டு இழுக்க இருந்த கோவத்தை முழுக்க அவங்க மேல காட்டி விட்டுருவான். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அது மட்டும் இல்ல, இப்போ இவனுக்கும் ஹீரோயினுக்கு தான் மேட்ச். அதே கோவத்தோட போய் ஹீரோயினுக்கு அடிப்பட்ட இடத்துல தாக்கி படுக்க வச்சிருவான். கூடவே ஹீரோ கூட மோத போறான்ல, அவன் வேற வந்து நம்மளுக்கு நீ செத்தான வார்னிங் கொடுத்துட்டு போறான். இதோட எபிசோடு முடியுது. இப்போ எபிசோட் 5 ஓப்பனிங்லயே 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹானோட பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அவன் யார் கூட மோசமா சண்டை போட்டுட்டு இருக்கான். வேற யாரு இப்போ ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு போறான்னு இருக்கானே அவனே தான். அப்ப இருந்த 2 பேருக்கு ஆவாதுன்னு வைங்களேன். அந்த பயவுக்கு அந்த நேரத்துல ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கு. ஆனா அந்த விஷயம் ஹானுக்கு தெரியல. இப்போ ஹீரோயினோட ரத்தத்தை பார்த்த உடனே இவனுக்கு அவனோட ஞாபகம் தான் வருது. இங்க ஹீரோவோட மேட்ச் நடக்க வழக்கம் போல நம்மளால செம்ம பரட்டு எடுத்து ஜெயிச்சு போடுறான். சோ ஃபைனல்ல ஹீரோ தான் மோத போறாங்க. இவனுக்கு ஹீரோயினை போட்டு அந்த அடி அடிச்சிட்டாங்கன்னா அப்படி ஒரு கோவம். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை போட்டு இப்படி அடிக்கலாமா? அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு அதை விசாரிக்க ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. சும்மா லூசு தரமா அதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரியா, நான் தோத்து போனதுக்கான காரணம் நான் அவனை விட பலகீனமா இருந்தேன் அவ்வளவுதான் சொன்னதுக்கு இல்லடி இதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும். அவன் அப்படி அடிச்சதுல உனக்கு ஏதாவது ஆகிருந்தா என்னடி செய்யறதுன்னு இவன் ஒரு பக்கம் கவலைப்படுறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா இவன் ஃப்ரெண்டு இப்போ கொஞ்சம் ஓகே தான். கண் முழிச்சப்போ உங்களை தான் கேட்டாருன்னு நினைச்சு சொல்றாங்க. அப்புறம் என்ன
ஃபைனல் மேட்ச் தான். ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டு இருக்க பார்க்கு தான் ஹீரோவை நினைச்சு செம்ம ஹாப்பியா இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள இருந்து சக்தி வெளிப்படணும் தான் இவன் ஆசைப்படுறான். அவ்வளவுதாங்க போட்டி ஆரம்பிக்க ஹீரோவோட ஆட்டம் வெறி ஆட்டமா இருக்குதுங்க. சரிக்கு சரியா அடிச்சுக்குவாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே என்னடா நடக்குதுன்னு அவங்க ஒரு பக்கம் பீதியில் இருப்பாங்கன்னு வைங்களேன். விட்டா நொறுக்கி தெளிவாங்க. அப்போ பார்க்கோட அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு கால் வருது. இவன் டக்குன்னு கிளம்புறான். நீங்க ஹீரோ ஒரு தோழிக்கு நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு அரக்க மாதிரி அசுரத்தனமா தாக்குறான். இவன் முடியாம உட்காந்துருக்கு. ஹீரோ கை கொடுக்குறான். பதிலுக்கு இவனும் கொடுத்து நான் உங்களை என் நண்பர்களா நினைக்கலன்னு சக்தியை வச்சு செம்ம தாக்குறாங்க. இங்க ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆக குட்டி பொண்ணு தான் பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பா. அப்ப இவளுக்கு யாராவது ஹாஸ்பிட்டல்ல நானோ மிஷின் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குதுன்னு வாட்ச்ல தெரியுது. இங்க யாரா இருக்குதுன்னு போய் ஐசியூல பார்த்தா அங்க பார்க்கோட அசிஸ்டன்ட் இருக்கா. அது மட்டும் இல்ல ஹானோட ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கான். கூடவே அவன் அக்காவும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. பாவம் நம்மால அங்க இருக்கிற போட்டோவை பார்க்கும்போது தான் தெரியுது ஹான் பண்றது எல்லாமே இவனுக்காக தானே. அந்த பக்கம் போட்டி வர ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பேய் மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல ஹான் அந்த பார்க்கிட்ட போய் நானோ மிஷின் ட்ரீட்மெண்ட் தன்னோட ஃப்ரெண்டுக்கு வேணும்னு கேட்டிருக்கான். இவங்களும் அதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க இப்ப இங்க நடந்து பாருங்க ஒரு சண்டை தக்காளி தாறுமாறா இருக்குங்க. ஹான் மிகப்பெரிய சக்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவோம். ஹீரோ அப்படியே படுத்துறான். கூடவே ரிஃப்ரியும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப பார்க் வந்து ஹான் கிட்ட இவன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு சொல்லாம ஹீரோ ரொம்ப ஊசலாடி இருக்குன்னு மட்டும் சொல்லுவான். முன்னாடியே ஹீரோவை எந்திரிச்சு நின்றுவான். அப்படியே ஹானோட பிளாஷ்பேக் காட்டினா நம்மளால அவனோட ஒரு ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு ஒரு இடத்துக்கு தனியா போயிருக்கான். அந்த இடத்துல நிறைய பசங்க இவனை சுத்தப்படுவோம். இவனுக்கு உதவியா இவனோட ஃப்ரெண்டு உதவி இருக்கான். டேய் இங்க எதுடா வந்து கேட்டதுக்கு ஒன்னும் இல்ல நீ உன் நண்பனை காப்பாற்ற தனியா போறேன்னு கேள்விப்பட்டேன். அதான் உதவி தேவைப்படும் போது வந்தா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எதிரிகளா இருந்த இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்காங்க. இவன் நினைச்சு பார்க்க ஒரு மாதிரி கலங்கி போயிருவான். பார்க்கோட அசிஸ்டன்ட் ஏன் அவங்ககிட்ட உண்மையை சொல்லலாம்னு கேட்கும்போது அப்படி இல்ல ஒருத்தன் உச்சக்கட்ட வருத்தத்துல இருக்கும்போது தான் அவனோட உண்மையான முகம் வெளியே வரும். அதை நீயே பாப்பன்னு சொல்றான். இதை சொல்லும் போதே ஏதோ ஒரு சந்தேகத்தோட தான் இருக்கு. இங்க ஹீரோவோட அடிதாங்க முரட்டுத்தனமா இருக்கும். ஹீரோயினை நினைச்சுதான் அந்த அடி அடிக்கிறான். அப்ப ஹீரோயின் குறுக்க வந்து டேய் இப்போது நிறுத்துங்க நான் ஒரு நிமிஷம் பேசணும்னு கிட்ட வந்து உன் ஃப்ரெண்ட் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு ஒரு லெட்டரை கொடுக்குறா. அப்ப ரெஃப்ரி ஒரு பக்கத்தே என்னடா பஞ்சாயத்து ரெண்டு பேரும் சண்டை போடுறான்னு கதைக்கிட்டு இருந்தா ஹீரோ அவங்க கிட்ட லொல்லு பண்ணிட்டு இருப்போம் பாருங்க. மொரட்டு காமெடியா இருக்குங்க. இவர் ரியாக்ஷன் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஹானு இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் நீயே வச்சிருந்து சொல்லவும் இதை நீ ரகசியமா போய் வச்சுக்கோ அவங்ககிட்ட சொல்லிடாத அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் சண்டை நிறுத்திடுவான்னு சொல்றா. இவனும் சரின்னு போட்டு ஆரம்பிக்க ஹீரோவுக்கு இவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. இவன் இதுக்கு முன்னாடி சில ஃபைட்டிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டது அது இல்லாம என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு எல்லாமே தெரியும். நீ உன் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துதான் இதெல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு சொல்லவா இப்போதாங்க ஹாரு மூஞ்சில சிரிப்பே வருது. அதுக்கு இவனும் நீ ஒரு சிறந்த நண்பன் தான் சொல்லி கொலதனமா தாக்கிக்கிறாங்க. தலைவன் கடைசியா ஒரு டிராகன் கிக்க யூஸ் பண்ணுவான் பாருங்க. வேற மாதிரி இருக்குங்க. அவ்வளவுதான் ஹானுக்கு அதை கந்தலு டோர்னமெண்டோட வின்னர் சிங்கக்குட்டி தான். அப்புறம் ஹீரோ போய் கையை நீட்டி நம்ம இப்பவும் நண்பர்கள் தானே கேட்டு சிரிக்கும். இவனு இறந்து போன ஃப்ரெண்டை நினைச்சு பார்த்துட்டு ஆமான்னு கை கொடுக்குறான். அவ்வளவுதாங்க அரங்கமே அதுற அளவுக்கு மக்கள் ஆரவாரம் பண்றாங்க. இவனுக்கு சப்போர்ட்டா ஹீரோயின் வந்து அடுத்து நான் ஒன்னதாண்டா ஜெயிப்பேன்னு சொல்லுவான். ஹீரோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமான்னு சண்டைக்கு கூப்பிடுறான். அதுக்கேவா டேய் மலை குரங்க இருந்துட்ட பதிலுக்கேவா நீ ஒரு பப்பள கோயில் அனுத்திட்ட. ஐயோ இவங்களோட அக்கா போது தாங்க முடியாதுங்க. இதை மேல இருந்து பார்த்த ஒருத்தன் இந்த ராமா ரொம்ப போரா இருக்குன்னு சொல்றான். இதோட எபிசோடு முடியுது. இப்போ எபிசோட் 6 ஓபனிங்லயே ஒரு பெருசா காட்டுறாங்க. எங்கேயும் அமைதியா உட்காந்துக்கிட்டு சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். காத்து இருக்கிறது ரொம்ப வெறுப்பா கொடுக்குதுன்னு சொல்லவும் திடீர்னு அந்த இடத்துக்கு முக்காரு போட்டவங்க எல்லாம் வராங்க. ஐயா நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். திரு ஜின் டேஜின்னு ஹீரோட தாத்தா பேரை சொல்றாங்க. அந்த முக்காடு போட்டிருக்கோம்ல நீங்க எங்க கூட உடனடியா வரணும்னு சொன்னதும் மனுஷன் தலையை சொல்லிக்கிட்டே என் பேரனுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களா சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். புரியாத மாதிரி ஏதோ பேசுறாரு. இங்க ஹீரோ வீட்டுக்கு வந்தா இவனுக்கு தாத்தா நினைப்பாவே இருக்கு. நீங்க வழக்கம் போல டிவில காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட் கனவுகள் வர போகுது. இன்னும் 2 வாரத்துல நேஷனல் லெவல் காம்படிஷன் நடக்க போகுது. இதுல ஆளுங்களை எப்படி இருப்பாங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சது பாத்தீங்களா மாவட்டத்துக்கான டோர்னமெண்ட். அதுல முதல் 3 இடத்தை பிடிச்சவங்க தான் கலந்துக்குவாங்க. அது மட்டும் இல்ல இது ஒரு டீம் பேட்டில். நம்ம டீம்ல பார்த்தா ஏற்கனவே ஹீரோ 1 ஹானு 2 3வது இடத்துக்கு ஹீரோயினோ ஹீரோ கூட ஒருத்தன் போட்டி போட்டான் பாத்தீங்களா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல நம்ம சிங்கக்குட்டி தரமா சம்பவம் பண்ணி ஜெயிச்சிடறா. இதை பார்த்தா ஹீரோ ஐயா நம்ம 3 பேரும் பெரிய போட்டிக்கு போவோமே அதுலயே ஜெயிப்போமே கொஞ்ச நேரத்துல தற்கொலை பண்ணிக்க பாப்பான் பாருங்க. செம்ம காமெடியா இருக்கும். இங்க பார்க்க மீட்டிங் போட்டு
இருக்கான். ஆக்சுவலா வழக்கமா இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் 1v1 தான் நடக்கும். ஆனா வில்லன் குரூப் அதாங்க அந்த முக்காடுபட்ட கும்பல் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பேரிழிவை நடத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு சாவி தேவை. அந்த சாவியை கண்டுபிடிக்கணும்னா 3v3 நடத்தினா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் பார்க்க ரூல்ஸை மாத்தி டீமா விளையாடுற மாதிரி கோத்து விட்டுருக்கான். அந்த சாவின்னு சொல்றது வந்து உண்மையாலுமே ஒரு சாவி கிடையாது. அது இங்க கலந்துக்க வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள இருக்கிறத ஏதோ ஒண்ணுதான் இது. அதை கண்டுபிடிக்கதான் பார்க்க வாசமா திட்டம் போட்டிருக்கான். அது எப்படி வெளிப்படணும்னா அந்த போட்டியில கலந்துக்கிறவங்கள நம்பிக்கைக்கும் கோபத்துக்கும் ஆளாகணும். இது மூலியமா மட்டும்தான் அந்த வெளிப்பட முடியும். இந்த விஷயம் வந்து தனியா இருந்தா ஒருத்தருக்கு கிடைக்காது, ஆனா டீமா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அது மூலியமா சாவிக்கான சக்தியும் வெளிப்படும். இது போதாதுன்னு இவங்களை தொல்லை பண்றதுக்குனே வேற ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் பேரு தான் நாக்ஸ். அவனுக்கு நேரடியா தாக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு கொலகார கும்பல் தான், அது வேற விஷயம். இவங்களை தடுக்க பார்க் தி 6 ஒரு டீமை ஏற்பாடு பண்ணிருக்கான். அவங்க யாரு என்னங்கறத பத்தி பின்னாடி பார்க்கலாம். இங்க ஹீரோயின் ஏன் டீம் பேட்டில் வச்சாங்க, உங்க கூட எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி புலம்பும் போது ஹீரோவா அட விடுடி காட்டு கோயிலா, நாம ஒன்னா சேர்ந்தா வெற்றி நிச்சயம் தான். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னா நம்ம நமக்குள்ள சண்டை போட முடியாதான்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிப்பா பாருங்க. ஐயோ கடவுளே முடியல போங்க. இதுல ஹீரோயின் சமாதானம் படுத்துறதுன்னு இவங்க முழிக்கிறதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அப்படி இருக்கும். அப்படி இவங்க டாஸ் பண்ணும்போது ஹீரோ ஒரு பெருசா கவனிக்கிறான். டக்குனு திரும்பி பார்த்தா ஆளு இருக்க மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் ஒரு பெருசு படுத்து இருக்க பார்க்க இவரை பார்க்க வரான். ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து 6 ஒன்னு பேத்து பேசிட்டு இருந்தோம்ல, அது 6 பேர் கொண்ட ஒரு குழு. அதுல இருக்கிற எல்லாருமே அசாதாரணமானவங்க. அதுல இந்த பெருசு ஒண்ணுதான். அவரு பேசிக்கிட்டே திடீர்னு இவன் நெஞ்சில குத்தி போட்டு தருனா, இந்த பக்கம் வேற ஒரு பார்க் வந்து மேல கை வைக்கிறான். பயபல விவரமா டூப்ளிகேட் அனுபவிச்சிருக்கான். அது மட்டும் இல்லைங்க, பெருசுக்கு இவனை போலின்னு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் போட்டு தெரியிருக்காரு. கூடவே இவரோட சீடன் தான் இந்த பார்க். பெருசு ஆமா நான் ஜின்டேஜினோட பேரனை பார்த்தேன், அப்படி இருக்கான், விஷயமே தெரியாம சந்தோஷமா இருக்கான் போல. அதுவும் நல்லதுதான், அப்படி இருந்தா தான் அவன் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கான். கூடிய சீக்கிரமே அவனை என்னோட சீடனா மாத்திக்கணும், நிறைய சொல்லி கொடுக்கணும். அவன் தாத்தா ஆரம்பிச்சுதான் நாம தொடரணும்னு சொல்லவும் பார்க்க அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாக்ஸா கான்டாக்ட் பண்றதா நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்களால பிரச்சனை வரும்னு பேசிக்கிட்டே போறாங்க. அப்படியே அவனோட தாத்தாவை காட்டினா மனுஷன் முன்னாடி இருந்த அத்தனை பேரையும் போட்டு தள்ளி இருக்காருங்க. இந்த பக்கம் மேல பார்த்தா முக்காடு போட்ட கும்பலோட தலைவன் ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்துவோம் ஒரு மாபெரும் கத்தியை வர வைக்கிறான். அது மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்த அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோயினா காட்டுறாங்க. இவன் ஷாப்பிங் பண்ண வந்தா டோர்னமெண்டோட ரெஃப்ரி வரான். இவரு கூட பேசும்போது தானே தெரியுது மனுஷனுக்கு கண்ணு தெரியாது. அப்படி இருந்து எப்படி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாருதான் தெரியல. இவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி பலூன் இருக்கிற கரடி ட்ரெஸ் போட்டுருக்கிறவன் இவங்களை ஒரு மாதிரியா பாக்குறான். நீங்க பாரு மீரா, நீ ரொம்ப ரொம்ப திறமையானவ, ஆனா நீ இன்னும் உன்னை முழுசா புரிஞ்சுக்கல. மூன்லைட் ஸ்வாடோட முழுமையான சக்தியை சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா இங்க பார்க்கு ஹான கூப்பிட்டு நடக்க போற போட்டியை பத்தி சொல்லி, இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது, இதுக்கு மேல நீ சண்டை போடுவேன்னு கேட்டதுக்கு கண்டிப்பா போடுவேன், எனக்கு மிகப்பெரிய கடன் இருக்கு, அதை ஒழுங்கா திருப்பி கட்டணும். கூடவே எனக்கு இப்ப நல்ல நண்பர்களும் கிடைச்சிருக்காங்க, அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அது மட்டும் இல்ல, இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றான். அது சரி, எனக்கு ஒரு சந்தேகம், அன்னைக்கு வந்த அந்த சக்தி என்ன, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுதுன்னு கேட்டதுக்கு அதுக்கு பேரு தான் அசுர சக்தின்னு சொல்றான். இங்க தலைவன் ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்றேன்னு போன ஊட்டிய தோர்த்தறது யோகா பண்றதுன்னு கதையிட்டு இருக்கிறதெல்லாம் சக்க ராவணியா இருக்குங்க. அப்போ ஒரு பையனோட பலூன் மரத்த மேல மாட்டிக்கிச்சுன்னு தலைவன் அதை ஏறி எடுக்கிறேன்னு மேல ஏறி கிளை பிடிக்கி கீழே விழுந்தாலும் கன் மாதிரி லேண்ட் ஆகுறான். அதை பசங்க கிட்ட கொடுத்துட்டு என்ன கால் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு யோசிக்கும் போது யாரோ ஊசில குத்துனதா ஆளு கத்துவாம இருக்க முரட்டு காமெடியா இருக்கும். யோ 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 பெருசு யாரையா நீன்னு கேட்டதுக்கு உனக்கு சுருக்கு விழுந்துருச்சுப்பா, இப்போ அதை எடுத்தாச்சுன்னு சொல்றாரு. இவனுக்கும் வழி இல்லாம தான் இருக்கு. இது மூலமா தலைவன் ஒரு மாதிரி நம்ம பெருசு கூட சிங்க் ஆகிட்டோம் போல. இங்க ரெஃப்ரி டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, நீ உன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தணும், எக்காரணத்தை கொண்டு உன்னோட வாழை விட்டு கொடுக்காதுன்னு சும்மா குச்சியை வச்சு வீசுவார் பாருங்க. அந்த இடமே அதிருது. என்னடான்னு பார்த்தா இவனோட கண்ணு இப்படி ஆனதுக்கு அந்த மூன்லைட் ஸ்வாட் தான் காரணம். ஆளு டம்மியை நினைச்சா சும்மா கில்லி மாதிரி இருக்காரு. நம்ம கிளம்ப ரெஃப்ரி மட்டும் குடும்பத்தை முன்னாடி அனுப்பி வச்சுட்டு கார்ல வெயிட் பண்ண சொல்றான். எதுக்கு திடீர்னு அப்படி சொல்றான்னு பார்த்தா அந்த பலூன் வித்தான் பாத்தீங்களா அவன் ஆளு, அவன் இவனை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கான். ரெஃப்ரி நீ நாக்ஸோட ஆளுன்னு நான் முன்னாடி நினைச்சேன்னு சொல்லவும் இவனும் உருமாறுறான். நீங்க பார்க்க நீங்க சந்திக்க போற நேஷனல் டோர்னமெண்ட்ல பெரும்பாலும் எல்லாருமே அசுர சக்தியோட தான் வருவாங்க. அதுக்கான அலர்ட்டும் உங்களுக்கு வரும். இது ஒண்ணு சாதாரண கடவுளோட சக்தி இல்ல, இந்த மாதிரி இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கு. அதுக்கு பேரு தான் நம்ம காட் ஆஃப் ஹை ஸ்கூல்னு சொல்றான். அப்படியே இங்க காட்டினா 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. செக்யூரிட்டி குறுக்க வந்து தடுக்க ஒருத்தன் அரக்க வாய வரவப்பான் பாருங்க, இன்னொருத்தன் அதை தடுக்கிறதெல்லாம் மிரட்டலா இருக்குங்க. இந்த ஸ்கை ப்ளூ மண்ட பேரு ஜீகல். இனிமே புது புது கேரக்டர்ஸ் நிறைய வரப்போகுதுங்க. அவங்க எல்லாருமே இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறவங்க தான். அப்படியே இந்த பக்கம் 3 பேரை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். இந்த பெருசும் ஒண்ணு டம்மி பீஸ் கிடையாது. அந்த தி 6ல ஒரு குழு ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஒருத்தர் தான் மனுஷன், பேரு ஜேசன். கூடவே அதுல இருக்கிற எல்லாரையும் காட்டுறாங்க.
கடைசியில அதுல நானும் ஒருத்தன் நானும் பார்க்க காட்டுவாங்க பாருங்க. டேய் நீ நிஜமாவே நல்லா வந்தானு யோசிக்க தோணும். இங்க ஹீரோ தூங்கிட்டு இருக்க, நம்ம இருக்க கதை வெட்டி டேய் வாஷ் பேஷன்லாம் மாட்டினா வவா குஞ்சி இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க, இல்ல நல்லவனே இங்க நீ தனியா தான் இருக்கேன்னு கேட்கும்போது ஆமாப்பா, ஆனா இதுக்கு முன்னாடி என் தாத்தா கூட மகாரிவாரத்துல இருந்தேன், ஸ்கூல் போகணும்ல அதுக்குதான் இங்க வந்தான்னு சொல்றான். ஹீரோயின் ஒரு போட்டோவை பார்த்துட்டு இவங்க தான் பெத்தவங்களான்னு கேட்டதுக்கு இல்ல ரூல் சேர்க்கணும்னா பெத்தவங்க போட்டோ வேணுமா, அப்படிதான் எனக்கு யாருமே இல்லையே, சும்மா பேருக்கு இருக்குன்னு 2 பேர் கூப்பிட்டு வச்சு எங்க தாத்தா தான் எடுத்தாருன்னு சொன்னதும் இவங்க ஒரு மாதிரியாகி உன் தாத்தா உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன் பாராட்டுறாங்க. அப்ப இவ வேற ரொம்ப ட்ரைனிங் எடுத்து தோல் பட்டா வலிக்கும் போல அம்மா இரும செய்யும், வலி சுத்தமா சரியா போச்சு. கூடவே இவங்க பார்க்க சொன்ன அந்த அசுர சக்தியை பத்தி பேசிட்டு வராங்க. ஹீரோ தான் எவனா இருந்தாலும் சரி அவங்கள ஒரு கை பாக்குறன்னு கத்திக்கிட்டே ஓடுவோம், இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்னதாடா செய்ய போறோம்னு பின்னாடியே ஓடுறாங்க. அப்ப என்ன நேர டோர்னமெண்ட்டுக்கு போனா 9 டீம் செலக்ட் ஆகி வந்திருக்கேன். வேற ஒரு ரெஃபரி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ரெஃபரிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஏற்கனவே கொண்டுட்டாங்க. கடுப்பான பார்க்க நாக்ஸ் அவனுக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்குள்ள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க கூட கியூன்னு ஒருத்தன் வேலை செய்வான் போல, அவன் வேற இன்னும் வரலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனை காட்டினா ரெஃபரியை கொண்டா அதே ஆளு இவன் நெஞ்சில கத்திய குத்தி உட்கார வச்சிருக்கான். இதோட எபிசோடும் முடியுது. இப்போ எபிசோட் 7 ஓபனிலேயே பார்க்க ஹானுக்கு அந்த அசுர சக்திகளை பத்தி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இது கடவுளோட சக்தியா இருக்கலாம், இல்ல அரக்க சக்தியா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஆளுங்களுக்கு தான் முதல் மேட்ச். 3ல 2 கேம் ஜெயிக்கணும். முதல்ல தலைவன் தான் காலையா இருக்கிறான், அதுவும் ஒரு புது ஆயுதத்தோட. ஆப்போனன்ட் ரொம்ப பேச இப்போ பாரடின்னு தன்னோட உடம்புல இனிமே செய்ய மேட்ச் ஆரம்பிக்குது. இது ஒரு அக்குபஞ்சர் டெக்னிக், இதால இவனுக்கு சக்திகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இது அந்த பெருசோட ட்ரைனிங் தான். வாடா மோதிக்கலாம்னு திடீர்னு செஞ்சு வச்ச சேல மாதிரி அடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா தப்பா அக்குபஞ்சர் பண்ணிட்டு பேத்த முடிப்பா பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. அப்புறம் என்ன அவன் தூக்கி போட்டு மொத்து ஜெயிச்சு போடுறான். அப்ப நம்ம ஆளுங்க ரியாக்ஷனா பாக்கணுமே, ஐயோ கடவுளே, அதோட பாடியை பேக் பண்ணி தூக்கிட்டு போன சீர்தாக சாறுபாரா இருக்கும். அடுத்து ஹான் போறான். ஹீரோயினே டேய் நீ மட்டும் அவன மாதிரியே தோத்த உயிரோட இருச்சிருவன்னு மிரட்டி தான் அனுப்புறா. இப்போ இவனுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுக்கு வயசு 38, ஆனா கத்துக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவன். அப்படியே அங்க கியூவா காட்டினா கொல்ல வந்தவன் ரொம்ப பேசுறாங்க. கூடவே இப்ப செத்து போன பத்தியா ரெஃப்ரி, அவன் குடும்பத்தையும் சேர்த்து தாண்டா கொண்டான்னு வில்லத்தனமா சிரிக்க திடீர்னு அவனுக்கு கை தனியா விழுகும் பாருங்க, தக்காளி தெரிக்கும். வேற யாரு, இவனுக்குள்ள இருந்த அசர்வ சக்தியான ஜோக்கர் தான். டேய் நீ ரொம்ப சத்தம் போற, அதுக்கு இந்த பரிசா வாங்கிக்கோன்னு சொல்லவா அலர்ட் வாட்ச்ல பவர் எகுறுது. இங்க டோர்னமெண்ட்ல ஹானை தூக்கி போட்டு செம்ம பரட்டிட்டு இருக்கான். பதிலுக்கு நம்மளால அடிப்பாங்க பாருங்க, செம்ம மாசா இருக்குங்க. அவன் டீம்ல இருந்தவ இவன் ஒண்ணு அவ்வளவு சுலபமா விட்டு கொடுக்குறவன் இல்ல. நான் பார்த்ததுல சிறந்த மனுஷனா அது இவன் தானே சொல்றா. அப்ப ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஆக்சுவலா இவனுக்கு 38 வயசு ஆகியும் இன்னமும் ஹை ஸ்கூல்ல சேர்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். படிப்பு மேல அவ்வளோ ஆசை. பல பேர் இவனை கிண்டல் பண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. இவன் கூட இருந்தவன் தான் யாராவது இந்த மாதிரி ஏதாவது பேசினா மிரட்டி அனுப்புவான். கூடவே இவனுக்கு புத்தகங்களை வாங்கி தரவனு இவன் தான். இதை பார்த்து இந்த சிவப்பு மண்ட பொண்ணு இவங்கள மாதிரி மட்டும் இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல இவன் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்குவான். இவளே மனசு உடைஞ்சு போய் எல்லாத்தையும் வருத்திருக்கா. அந்த நேரத்துல வந்து இந்த நல்லவன் தான் நல்ல விதமா பேசியிருக்கான். அதுக்கு இவ உன்னை பத்தி எல்லாரும் என்னென்ன பேசுறாங்க தெரியுமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா நல்ல விதமா இருக்காதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஐயோ எப்படி உன்னால சிரிக்க முடியுது, நீ தான் திரும்ப எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன்னு கேட்டதுக்கு ஆமா அது உண்மைதான், நான் விட்டு கொடுக்க தயாரா இல்ல, எனக்கு படிப்பு வராததான், அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு என்ன படிக்கிறத மட்டும் நிறுத்த மாட்டேன். இந்த உலகம் என்ன சொன்னா எனக்கு என்ன, எனக்கு படிக்க பிடிக்கும், நான் செய்கிறேன். நான் எப்பவுமே என்னால முடியாதுன்னு நினைச்சதில்ல. அடுத்தவன் 1000 விஷயம் சொல்லலாம், என்னால முடியும்னு எனக்கு தெரியும். நான் விட்டு கொடுக்கறதா இல்லன்னு இவனோட உடஞ்சு போன குச்சியை சரி செஞ்சு கொடுக்க இவனை பார்த்துதான் எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு பாடம் கத்துருக்கா. இப்படி இருக்க ஒரு நாள் இவன் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது இவன் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. ஒரு நல்ல நட்பு உருவாகி இருக்கு. இதோட பிளாஷ்பேக் முடியுதுங்க. இருந்தா அவன மாதிரி தான் இருக்கணும் மக்களே, விட்டு கொடுக்கவே கூடாது. சரி நம்ம மேட்சுக்கு வருவான். அந்த பையன் ஹானா அடிச்சு தெருக்க விட்டுருவான். எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, நான் ஸ்கூல் போகணும்னு நினைச்சேன், ஆனா முடியல, அதனால முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் இங்க வந்தேன்னு சொன்னதுக்கு ஹான நான் பலசாலியா மாறணும், எனக்கு நிறைய கடமைகள் இருக்குன்னு சொல்றான். அப்படியான்னு தோரோட சுத்தி மாதிரி ஒண்ணு எடுத்து அடிக்க வர நம்மால அதை தடுத்து திருப்பி அடிப்பான் பாருங்க, தூளா செதறி போயிடும். இவனும் சரிஞ்சிருவான். ஹீரோ ஐ ஜாலிக்கு துளிக்கு டக்குன்னு கழுத்து பிடிச்சிட்டு கத்துவான் பாருங்க. இவன் தான் அடிச்சிக்கவே முடியாதுங்க. இங்க நம்ம கியூவா காட்டினா ஆளு வெறி பிடிச்சு போய் இன்னொரு கையை வெட்டிடுவான்.
ஆனா இந்த மூதேவி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இதால எந்த பயனும் இல்ல. ஏன்னா எனக்கும் அசுர சக்தி எல்லாம் இருக்கு, என்னால தானாவே உடலை புதுப்பிச்சுக்க முடியும்னு திரும்புறா சொல்லவா. அது எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு அங்கிருந்த எல்லா ஜோக்கர் கார்டுல இருந்து சில கைகள் மாதிரி வெளியே வந்து புடிச்சு மேய்வான் பாருங்க. தக்காளியா அல்டிமேட்டுங்க போங்க. அப்ப இவங்க கூட வந்தவங்க இங்க இருக்க கியூ என்ன தைரியம் தான் ஷூ காலோட உள்ள வந்திருப்பீங்கன்னு கேட்டதுக்கு இவங்க அதுக்கு பதில் சொல்லாம அடிபட்டவனை விசாரிக்கிறாங்க. நான் நாக்ஸ்ல இருக்கிற ஒரு மெம்பர், எனக்கு சூப்பர் பவர் இருக்கு, எனக்கு ஒரு மிஷன் கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே கியூ இவங்கள தாக்க ஆரம்பிச்சிருவான். பதிலுக்கு அவன் பறந்து போக கூட இருந்த பொண்ணு நரக கைகள் அனுப்பி போட்டு தலை பாக்குறான். ஆனா இவன் தடுத்து மொத்தமா தெறிக்க விட்டாலும் இவன் வசமா மாட்டிக்க இவனை காரணம்னு வெள்ள மாட்டை வந்து குறுக்க வந்து காப்பாத்துவா பாருங்க. மாசேன்றினா அது இதுதாங்க. டே கியூ, அனுமதி இல்லாம சண்டை போடுறது தப்புன்னு தெரியாதா? அதுக்காக உனக்கு 6 மாசம் சேலரி கட்டுன்னு சொன்ன உடனே ரியாக்ஷனா பாக்கணுமே. ஆளு நொந்து போயிடுவான். இங்க டோர்னமெண்ட்ல கடைசி ரவுண்டு 2 டீம் 1-1 ஜெயிச்சிருக்காங்க. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். அப்புறம் என்ன, 2 கண்ணுக்குட்டியும் காட்டுத்தனமா அடிச்சிருக்காங்க. ஹீரோயின் முதல்ல மாஸ்க் காட்ட, பின்னாடி அவளை அடிச்சு ஆயுதத்தை தள்ளி விட்டுட்டு அசுர சக்தியை பயன்படுத்த போறான். அப்படியே அங்க பார்த்தா தக்காளி சாறுமாரா சண்டை நடந்துட்டு இருக்குதுங்க. இது போதாதுன்னு வெள்ள மண்டியே தன்னோட அசுர சக்தியை பயன்படுத்துவா பாருங்க. அரக்கத்தனமா இருக்கும். இதுல கியூ ஒரு பக்கம் சும்மா கலக்குன்னு கலக்கிட்டு இருப்பான். இங்க போட்டி மும்முரமா நடந்துகிட்டு இருந்தா ஹீரோ ஹானோட சாப்பாடு எடுத்து தின்னுட்டு ஐயோ எவ்வளவு டேஸ்டா இருக்குது லந்து பண்ணுவா பாருங்க. இவங்க ரியாக்ஷன்லாம் அல்ட்டி தான் போக. அப்ப ஹீரோயினும் அவளோட சக்தியை தடுத்து அட்டாக் பண்ணுவா பாருங்க. அவ்வளவுதாங்க, ஆளும் இங்க இவங்க சண்டையை சொல்றதுக்கு தாங்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அவ்வளவு ரணகொடூரமா இருக்கு. கொல்ல வந்த கும்பல அடி தாங்க முடியாம அங்கிருந்து ஜூட்டு விட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, கியூ கத்துக்கறி போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அவன் திடீர்னு வெடிச்சு சாதுற அந்த பில்டிங்கே புகைஞ்சு போகுது. எங்க ஹீரோ நம்மால ஜெயிச்சிட்டான்னு சொல்லி குதிச்சுட்டு இருக்க, இவ கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு ஆனா சும்மா இருறான்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அடி வாங்குறவன் எந்திரிச்சு தோத்துட்டு மன்னிப்பு கேட்கவும் அந்த நல்லவன் ஆனா என்ன பாப்பா இது என்ன இதோட முடிஞ்சு போச்சா என்ன, நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஊக்கப்படுத்துறான். அதை கேட்டுட்டு இவரும் சிரிக்கிறான். இங்க பார்க்கோட அசிஸ்டன்ட் நம்ம வெள்ளமண்டா கால் பண்ணிருந்தா நம்ம கியூவா நாக்கு சேர்ந்தவங்க அட்டாக் பண்ண வந்தாங்களாம். ஆனா இவங்க அட்ரஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு கேட்கும்போது அப்படின்னா நமக்குள்ள துரோகி இருக்கிறான்னு அர்த்தம். இனிமே இன்னும் கவனமா இருக்கணும்னு சொல்லவும் கொஞ்சம் இதை பாருங்கன்னு ஒரு போட்டோவை காட்டி இது ஜின் டேஜினோட கை, அதாவது நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்காருல்ல அவரோட கையை அவர் எங்கேயோ கடத்தி கொண்டு போயிருக்காங்க போல. அப்படி எங்க கேட்டா அந்த கிரிக்கி ஜீகல் இருக்கால அவனுக்கும் வேற ஒரு டீமுக்கும் போட்டி நடக்குது. அவன் அசுர சக்தி எடுக்கிறதுக்குள்ள அவனை கொடூரமா கண்டம் பண்ணுவான் பாருங்க. அத்தி அவ்வளவு மோசமா இருக்கும் மக்களே. பின்னாடி ஒரு பொண்ணு வரவும் அவளையும் அடிச்சு போட்டுட்டு மூஞ்சா தூக்கி போட்டு செம்ம மிதிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ கிட்ட டேய் நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்க, என்ன தடுக்கிறது இருக்கட்டும், இங்க இருந்தா ஹான் எங்கன்னு கேக்குறா. ஆனா அவன் ஸ்டேஜ்ல ஏறி அவன் கழுத்து மேலேயே போடுறான் பாருங்க. செம்ம அதெல்லாம் இவங்களுக்குள்ள சண்டை வரதுக்குள்ள ரிஃப்லி வந்து தடுக்க இப்போ ஜீகல் ஒருத்தனை கொத்துக்கறி போட்டான் பாத்தீங்களா, அவன் மின்னல் சக்தியை வச்சு தாக்கி சும்மா கருக்கி எடுக்கிறாங்க. ஆனா ஜீகல் கொஞ்சம் கூட அசராம திருப்பி அடிச்சு மேல பறக்க ஓடுறான். இதோட எபிசோடு முடியுது. இப்போ எபிசோடு 8 ஓப்பனிங்ல அந்த ஜீகல் கொத்துக்கறி போட்ட பையனை தான் காட்டுறாங்க. இவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்கான். அவனோட தாத்தா ஜேசன் இருக்காருல்ல அந்த மனுஷன் பார்க்கிட்ட ஏன் இந்த ஜீகலை போட்டு இருந்து விளக்கலன்னு கேட்கும்போது நாம தேர்ந்த சாவி அவனா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அந்த சாவிக்காக இன்னும் எத்தனை பேரை பலி கொடுக்க போறாங்களோ தெரியலங்க. இங்க போட்டி ஒரு பக்கம் சும்மா பக்காவா நடந்துட்டு இருக்க. இதுல இந்த ப்ளூ மண்டியோட டீம் தான் முன்னிலையில இருக்குது. அவனோட பேரு இல்பியோ. அவன் கூட இருந்த பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அடி சும்மா தரமா கொடுக்குறா. இந்த போட்டியை பார்த்து நம்மளுங்க சும்மா சொல்லக்கூடாது, இவங்க நமக்கு நல்ல போட்டியா தான் இருப்பாங்க. இந்த இல்பியோ பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இவனுக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் இதுல இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. ஆளு ஜீகல் மூஞ்சில பஞ்சர் போட்டான்ல, அதால இப்போ இவனை போட்டியில இருந்து விலக்கி வச்சிருக்காங்க. அதனால அடுத்த போட்டியில ஹீரோயினும் ஜெயிச்சே ஆக வேண்டிய நிலை. இதுல ஹீரோயின் வேற நீங்க எல்லாம் அறிவு கட்ட முட்டா அசிங்கமா திட்டிட்டு இருப்பா. அங்க கடைசி போட்டியில இல்பியோ கலையா இருக்கிறான். அவன் முதுகுல புலி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவுக்கு என்னமோ ஆகுது. இல்பியோ சும்மா நான் ஸ்டாப்பா தாக்குவாங்க. இவன் கொஞ்சம் ஓவராடியும் அவன் வெறி பிடிச்சு போய் அசுர சக்தியை பயன்படுத்துறான். ஆனா இவன் எஸ்கேப் ஆகி போய் ஃபைனல் கிக் ஒண்ணு போடுவான் பாருங்க. ஆளு நாக்கு தள்ளி போய்
ஆனா ஹீரோவுக்கு தான் இந்த புலி அடையாளம் நம்ம தாத்தாவோட மிலிட்டரி யூனிஃபார்ம்ல இருந்த அடையாளம் தானே ஷாக் ஆகி நிக்கிறான். அன்னைக்கு நைட்டு போகும்போது ஹீரோயின் நேத்து ஜீகல் இன்னைக்கு இல்பியோ, ஆனா எல்லாருமே சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு ஆனு இருக்கலாம், ஆனா அசுர சக்தி இருக்கிற எல்லாருமே மாஸ்டர் ஆகிட முடியாது, அதை கட்டுப்படுத்த தெரியாதவங்களும் இருக்காங்கன்னு பார்க்க சொன்னதை நினைச்சு பார்த்து நமக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வரான். அப்ப ஹீரோ நீங்க போங்க நான் உங்களை மேட்ச்ல சந்திக்கிறேன்னு தனியா போகும்போது இவன் ஏற்கனவே பார்க்க கிட்ட பேசியிருக்கான். இங்க பாரு ஜின்மோரி, உன்னோட தாத்தாவா பல பேர் இப்போ குறி வச்சிருக்காங்க, அவரை பாதுகாக்கணும்னா நீ நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களா உங்க தாத்தாவோ இல்ல அவரை தேடுறவங்களோ யாராவது கிட்ட வரலாம், அப்படி யாராவது இது வரைக்கும் வந்தாங்களான்னு கேட்கும்போது இல்ல அப்படி யாரும் வரல, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு ஒண்ணு இல்லன்னு இவங்க ஒரு போட்டோவை காட்டி 2 நாளைக்கு முன்னாடி இந்த கலவரம் நடந்திருக்குன்னு இவன் தாத்தா சும்மா மாஸ் பண்ணாருல்ல அந்த இடத்த காமிக்கிறாங்க. நீ பாக்குற இது ஒரு அசுர சக்தி, கூடவே அங்க இருக்கிற ரத்தம் உன்னோட தாத்தா ஓடுது, அவருக்கு ரத்தம் போயிருக்குன்னு நினைக்கிறேன், அவருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்கு ஹீரோ என் தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவர் சண்டை போட்டா எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு தான் ஆபத்துன்னு தைரியமா சொல்றான். இருந்துமே அன்னைக்கு நைட் அவரை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவனை பார்க்க இல்பியோ வரான். அவன் கை கொடுக்கும் ஹீரோவும் கை கொடுத்த கொடுமைக்கு இழுத்து போட்டு அடிக்க வராங்க. ஃபைனலா முடிக்க ஹீரோ நீ ஏன் என்ன முடிக்கலன்னு கேட்டதுக்கு அதே கேள்வியை இல்பியோ கேக்குறான். ஏன்னா ஹீரோவும் இவன் புடனையில கால வச்சிருப்பான் பாருங்க பட்டாசு, அதெல்லாம் இல்பியோ இப்ப நிஜமாவே கை கொடுத்து அறிமுகம் செஞ்சுக்க ஹீரோ அவன் முதுகுல இருக்கிற புலிய பத்தி கேக்குறான். ஓ அதுவாப்பா, நான் ஜின்க்கு கொடுக்குற மரியாதைன்னு சொல்லவும் ஒரு சின்ன பிளாஷ்பேக். 14 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு நினைவு தெரிஞ்சப்போ இவனோட அப்பா இறந்து போயிருக்காரு, இவன் அம்மாவை இவனோட இடத்துல தனியா விட்டுட்டு அவங்க மட்டும் போயிருக்காங்க. பாவம் புது இடம் புது ஆளுங்க, தனிமையிலேயே இருந்திருக்கான், பயிற்சி செய்யவும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். அந்த நேரத்துல தான் ஹீரோட தாத்தா ஜின்னு இவனை பார்க்க வந்திருக்காரு. இவரும் நம்ம ஹில்பியோட தாத்தாவும் நல்ல நண்பர்கள். அப்ப இவரு கையில பார்த்தா ஹீரோ பச்சை பிள்ளைய நல்லா தூங்கிட்டு இருப்பேன். இவரு இல்பியோவுக்கு ஒரு புக்கை கொடுத்து இதுதான் டெக்கி அன்காலைக்கான ரகசியமான மேனுவல், அதுல இல்பியோட தாத்தா கை தேர்ந்தவர், அது மட்டும் இல்ல உன் தாத்தா இந்த உலகத்தையும் என்னையும் காப்பாத்திட்டு இறந்து போயிட்டாரு, இப்போ உனக்குள்ளேயே அதே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு, சீக்கிரமா வளர்ந்து உன் தாத்தா மாதிரி ஒரு மாவீரனா வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவன் சொல்லி முடிக்கவும் திடீர்னு ரத்தம் தெரியுது, என்னடான்னு பார்த்தா அந்த ஜீகல் ஹீரோவோ பின்னாடி இருந்து தாக்க பார்த்திருக்கான். ஆனா நம்ம இல்பியோ சும்மா சிங்கம் மாதிரி ஹீரோவை காப்பாத்திருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏற்கனவே பகை இருக்கும் போல. இங்க பார் இதுல சம்மந்தம் இல்லாதவங்கள உள்ள எடுக்காதுன்னு இந்த கட்டையை சும்மா வேற லெவல்ல உடைக்கிறாங்க. இதோட ஹீரோ கிட்ட அந்த ஜீகல் ரொம்ப ரொம்ப மோசமானவன், நீ எப்பவுமே உஷாரா இருக்குன்னு சொல்லவும் உன் கை எப்படி இருக்கு பாருன்னு வருத்தப்படுறான். அட என்னப்பா நீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், உன் கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம், நம்ம களத்துல சந்திக்கலாம் சரியா, உன் கூட மோதுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோவும் நிச்சயமான வீராப்பா சொல்லிவிட்டு இந்த முறை சொதப்ப கூடாதுன்னு தன்னை தானே திட்டிக்கிறான். இங்க ஆபீஸ்ல இருக்கும்போது கியூ கோலாநாட்டில் என்ட்ரி கொடுத்து பார்க்கோட கழுத்தை பிடிச்சி எப்படா நீ அந்த ரெஃப்ரி அவங்க மனைவியும் சாக விடலாம்னு கத்தும் போது இவன் அசால்ட்டா திருப்பி அடிச்சு நீ யாருக்கிட்ட பேசுறான்னு தெரியுதா, இப்போ நீ இந்த கட்டடத்தை உடைச்சிட்டு வந்ததுக்கு எவ்வளவு சேதாரம் ஆகிருக்கு தெரியுமான்னு ஒரு ஷீட்டை தூக்கி போறான். அதுக்கப்புறம் இவன் தனியா நிற்கும் போது பார்க்கோட அசிஸ்டன்ட் வரான். ஆமா உனக்கு ரெஃப்ரியோட மனைவியும் குழந்தையும் உயிரோட இருக்கிறது தெரியுமான்னு கேட்டதுக்கு ஐயோ அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் நில்லுங்கன்னு பின்னாடியே கத்திக்கிட்டு வந்தேன், நான் நாசோட ஆளுங்க வரதுக்கு முன்னாடியே போய் டூப்ளிகேட்டை செட் பண்ணிட்டு உண்மையானவங்கள பத்திரமா வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டேன், கூடவே பார்க்கிட்டு இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொன்னதுக்கு எனக்கு ஒன்னும் அவனோட மன்னிப்பு தேவையில்லைன்னு சொல்றான். ஆனா இவன் ஐயோ இது அப்படி இல்லைங்க, நீங்க ஏற்படுத்தின சேதாரத்துக்கு 9 மாசம் சம்பளத்தை கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவான் பாருங்க. ஐயோ ஐயோ இவனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வெண்டிங் மிஷின் கடையில் விழுந்த காசை எடுக்க போராடிட்டு இருக்கும் போது ஹானு வந்து பேசுறான். இங்க பாருங்க நீங்க மட்டும் எனக்கு அந்த அசுர சக்தியை பயன்படுத்த கத்து கொடுத்தீங்கன்னா நான் தினமும் உங்களுக்கு டின்னர் செஞ்சு தரேன்னு சொன்னதும் எதுக்காக போட்டியில ஜெயிக்கவான்னு கேட்கறான். ஆமா ஆனா அதுவும் ஒரு பகுதி தான், ஜின்மோரி எதை பத்தியோ கவலைப்படுறான், ஆனா எதை பத்தின்னு தெரியல, அவன் சொல்லவும் மாட்டேங்கிறான்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ மேல எனக்கு ரொம்பவே அக்கறை, அதோட ஹீரோயின் மேலேயும் தான். அன்னைக்கு நைட்டு பார்க்க மீட்டிங்கை போட்டு போட்டி எந்த தடையும் இல்லாம சுலபமா நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அந்த பக்கம் முக்காடு போட்டு கும்பலோட தலைவன் இந்த மோசமான அழுகி போன உலகத்துல இருந்து நமக்கு விடுதலை வேணும், நாம அதை மாத்தியே தீரணும்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்க்க சீக்கிரமா நமக்குள்ள இருக்கிற துரோகியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அங்க அந்த முதவி நாம சீக்கிரமா அந்த சாவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல ஹீரோ வேற ஒரு பக்கம் வெறித்தனமா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நடக்க போறது ஒரு யுத்தம்னு மட்டும் தெளிவா தெரியுது. இங்க ஹீரோயினா அசுர சக்தியா அது யாருக்கு வேணும், ஆனாலும் ஜின்மோரி என்னமோ ஒரு கவலையில இருக்கான், அது என்னன்னு தெரியல புலம்பிட்டு இருக்கும்போது இவளுக்கு அலர்ட் வருது, அதே அலர்ட் ஹானுக்கும் வருது. இங்க ஹீரோ தாத்தாவோட போட்டோ பார்த்து ஃபீல் பண்ண பிளாஷ்பேக்ல என்னோட தாத்தா இங்க பாருப்பா நான் உன்னை விட்டு தனியா போய் தான் ஆகணும், இல்லைன்னா கேட்டவங்க நிறைய பேர் என்ன தேடி வருவாங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு 6 வயசு ஆச்சு என்னால அவங்கள சமாளிக்க முடியும்னு சொல்றான். ஆனா நீ குழந்தை தானாகண்ணா, நீ ஸ்கூலுக்கு போ, நல்ல நண்பர்களை வளர்த்துக்கோ, நண்பன் மாதிரி இந்த உலகத்துல
உலகத்துல ஒண்ணு இருக்கவே முடியாதுன்னு சொல்லவும் இவன் ரொம்பவே அழுது இருக்கான். இவனை சமாதானப்படுத்த தாத்தா தான் இந்த போட்டோவை எடுத்திருக்காரு. இவன் அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்க திடீர்னு நம்ம உள்ள வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அலர்ட் வந்துச்சுல, அது இவனோட பர்த்டே அலர்ட் தான். ஏய் மீரா, உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்ட உடனே அவளுக்கு சிலுத்து போகுது. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. அப்ப ஹான உண்மையான சமையல்னா என்ன தெரியுமா, இஞ்சி பூண்டு ஆட்டி போட்டு அதுல கறியை அள்ளி கூட்டிட்டு சொல்லிக்கிட்டே முன்னாடி பார்த்தா இவங்க 2 பேரும் வெறி பிடிச்சி போய் தின்னுட்டு இருப்பாங்க. இவனுக்கு சக்க பல்ப் ஆகுது. அப்புறம் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஹீரோவோட தாத்தா சொன்ன மாதிரி இவனுக்கு உண்மையான நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. இது போதாதுன்னு அடுத்த போட்டியில நாம தான் ஜெயிக்கிறோம்னு உறுதியா இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோ வெளியே வரும்போது ஒரு லெட்டர் ஒண்ணு கிடக்குது. பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு மேப் இருக்குது. அதுல இவன் தாத்தாவை கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோவும் இருக்குது. இதோட எபிசோடும் முடியுது. இப்போ எபிசோட் 9 ஓப்பனிங்லயே நம்ம தாத்தாவை நினைச்சு கவலைப்பட்டோம். அந்த மனுஷன் சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டோம். கூடவே அந்த முக்காடு போட்ட கும்பல அந்த தாத்தாவை ஒழுங்கா எங்க கூட வந்து மிரட்டினதும் இவர் முடியாதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு பெருசா தாக்குதல் நடத்துறாங்கல்ல, அது எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. அடுத்த சீனே பார்த்தா ஹீரோ அவன் தாத்தாவை காப்பாத்துறதுக்கு வெறி கொண்ட வேங்கையா போயிட்டு இருக்காங்க. இவன் தாத்தாவை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு வந்துச்சு இல்ல, அதனாலதான். கூடவே என் நண்பர்களே இப்போ ஒரு முக்கியமான வேலைக்காக போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா டோர்னமெண்ட்டுக்கு திரும்பி வந்துருவேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அசுர வேகத்துல போயிட்டு இருக்கான். ஒருவேளை ஹீரோ இந்த டோர்னமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டானா ஹீரோவோட டீம் தோத்துரும். ஏன்னா ஆனா இப்போ இந்த போட்டியில இருந்து மட்டும் விலகி வச்சிருக்காங்க. ஹீரோவும் ஜெயிச்சாகணும், ஹீரோயினும் ஜெயிச்சாகணும். அடுத்த போட்டி இவங்க டீமுக்கும் வேற ஒரு டீமுக்கும் தான் நடக்க போகுது. இதுல ஜெயிச்சிட்டா போதும், செமிஃபைனல்ஸ் வந்துருவாங்க. ஆனா சின்ன வேற காணோம், எங்க போனானே தெரியல. யாரை கேட்டாலும் பாக்கலாம் தான் சொல்றாங்கன்னு சொல்லவும் அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், எதையுமே சொல்லிட்டு செய்ய மாட்டானு இவன் ஒரு பக்கம் தெரிவிட்டு இருப்பான். அப்ப பார்க்கோட அசிஸ்டன்ட் வந்து போட்டி கூடிய சீக்கிரமே தொடங்க போகுது, சீக்கிரமா ஜின்மொழியை வரவைங்க, போட்டி இன்னும் 5 நிமிஷத்துல தொடங்க போகுது, நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு ஞாபகப்படுத்திட்டு போறா. போட்டியை ஆரம்பிக்க வேற வழியே இல்ல, ஹீரோயின் தான் முதல்ல களத்துல இறங்கி வெற்றியா நிலைநாட்டணும். இவளுக்கு ஆப்போசிட்ல இருந்துவேன், மீரா நீதான் மூன்லைட் ஸ்குவாடோட வாரிசு, இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்னு அவன் மேல இருந்த துணியை எடுத்தா ஆளு கோமணத்தோட நிக்கிறான். ஹீரோயினா டே ஜின்னு சீக்கிரம் வந்து தோடா, இந்த கருமத்தை எல்லாம் ரொம்ப நேரம் தாக்கு முடிக்க முடியாது, டப்பு டப்புன்னு வேலையை முடிச்சுட்டு வெளியே வர போறான்னு புலம்பி தள்ளுறா. அப்படியே தலைவனை காட்டினா இவன் தாத்தாவை தெரியும். அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தா தாத்தா மயங்கி கிடக்கிறதையும் பாத்துருவான். இங்க ஹீரோயின் என்ன அடி அடிச்சாலும் என்னைக்கு பிறந்திருப்பான் போல இவன் மேல ஒரு அடி கூட போட மாட்டேங்கிறீங்க. பிடிக்க பார்த்து இவளையும் அசைக்க கூட முடியல. 2 வால் சட்டை போட்டா இவன் கையில இருக்கிற வால் தான் இவங்க பரம்பரையோட உண்மையான வால். அதாவது ஹீரோயின் பரம்பரை இருக்குது இல்லையா, அதோட உண்மையான வால் இப்போ அது அவன் கையில இருக்கு. இந்த வாளுக்கு சக்திகள் அதிகங்க. இங்க ஹானு ஹீரோவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்ல நம்ம விட்டு கொடுக்காத நல்லா இருக்கான்ல, அவன் அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்தா பின்னாடியே ஒரு மஞ்சள் சிரிக்கி செம்மட்டரா நிக்கிறா. இங்க ஹீரோயின் வேற லெவல்ல தப்பிச்சுக்கிட்டு ஃபைனல் ஷாட் எல்லாம் போடுவா போற தக்காளி தெரிக்கும். அந்த வாலும் இவனோட கைக்கு வந்துடும். ஆனா திடீர்னு மறைஞ்சி அது அவனோட கைக்கே போயிடும். ஏன்னா அந்த வாலு யார உரிமையாளர்னு நினைக்கிறதோ அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனா இது உனக்கு மிகப்பெரிய அவமானம். உன் பரம்பரை வாலு வாங்கையிலே நிக்கலன்னு அவன் ஹீரோயின் அசிங்கப்படுத்த அப்படியே எங்க தலைவரை காட்டுறாங்க. இவன் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கான். அப்ப தாத்தா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு தலைய பின்னாடி திருப்பி கொடூரமா விட்டுச்சு செதறுவாரு பாருங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவன் ஒரு போலின்னு. அந்த இடமே மொத்தமா நாசமா போயிருங்க. ஹீரோவும் ஒரு மாதிரியா கிடப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து வருகிற வேலையை வேற ஒரு சின்ன டீம் பாத்துக்கோம். என்ன தப்பா நினைச்சுக்காத சரியா, சாவியை வெளியே கொண்டு வரதுக்கு எங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு சின்ன வருவல் அவ்வளவுதான் சொல்லிட்டு போக ஹீரோ எந்திரிச்சு நின்னு டேய் யாரா நீன்னு கேட்ட உடனே நீ சாகலையா, சரி இப்போ முடிச்சிருவோம்னு ஆளுங்களை வர வைக்கிறான். இங்க ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அப்போதான் தெரியுது இந்த தடிமாடும் அந்த முக்காடு போட்ட கும்பல்ல ஒரு ஆளு தானே. அதோட இவ உடம்புலயே அந்த கத்தியை இறக்கி உனக்கு இந்த வால் அடையறதுக்கான தகுதியே இல்ல, இது உண்மையிலே மிகப்பெரிய அவமானம்னு கேவலப்படுத்தவும் இல்ல, அது என்னோட வால் தான் தனக்குள்ள புலம்புறான். நீங்க ஹான அவ கூட மல்லு கட்டிட்டு இருக்க. அப்போதான் தெரியுது இவ்வளவு அந்த ஜீகளோட ஆள் தானே. அடிங்க மஞ்ச சோக்கான 2 அடியில உட்கார வச்சுட்டு உன் கூட விளையாடுறது எனக்கு இப்போ நேரம் இல்லைன்னு அந்த நல்லவனை தூக்குனா, ஐயோ நீ எதுக்கு இப்ப இங்க வந்த, உனக்கு இப்போ மேட்ச் போயிட்டு இருக்கல, நீ போய் இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கே அதெல்லாம் பரவாயில்ல வா போகலாம்னு சொன்னதும் மஞ்சள் குட்டி ஓடி வந்து ஐயோ ஐயோ நீ ரொம்ப நல்லவனா இருக்குன்னு முத்தம் கொடுத்துட்டு ஆட்டம் போடுவா பாருங்க. ஐயோ சாமி முடியல போக ரியாக்ஷன். அப்ப ஜீகல் வந்து இங்கே நிறைய ஆட்டம்னு ஹான மறந்துட்டு இவளை எழுதிக்கிட்டு போயிடுவான். இங்க தலைவனோட ஆட்டத்தை பார்த்த புதுசா வந்த பயம்ல, ஓ நீ ஜின்டேஜினோட பேரனா,
சும்மா அசத்திரியம்மா. உன் தாத்தாவும் இப்படிதான் தி 6 தோக்கடிச்சவருன்னு பெருமையா சொல்றான். அப்ப இவன் தாத்தா நல்லவர் இல்லையா, கெட்ட மனுஷனா என்ன? ஏன்னா தி 6 நல்லவங்க, அவங்கள தோக்கடிச்ச இவரு கெட்டவரா தானே இருக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க சண்டை போடுற எல்லாருமே முதல்ல ஒருத்தன் தான் பாத்தீங்களா, அவன மாதிரியே அச்சேசலா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவனை போட்டு நசுக்க பக்கத்துல பார்த்தா 3 பிணங்கள் இருக்குது. அப்படின்னா இந்த பக்கம் மேட்ச்ல ஹீரோயின் கூட சண்டை போட்டு இருக்கிறது உண்மையாலுமே இல்லைங்க, கொடூரமான ஒரு போலி. அவன் மட்டும் இல்ல, அவன் டீம்ல இருக்கிற எல்லாருமே போலி தான். டேய் தம்பி, இதை நீ பாத்துருக்க கூடாது, இருந்தாலும் பாத்துட்ட, இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே தலைவன் அங்க இருந்தவங்கள மக்காலிட்டி பண்ணிட்டு எந்திரிச்சு நின்னு, இதுக்கு முன்னாடி மேட்ச்ல அக்குபஞ்சர் பண்றன்னு மொக்க வாங்கினால, இப்ப மறுபடியும் அந்த அக்குபஞ்சர் மெத்தடியே போட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்கு எனக்கு வலியே இருக்காதுன்னு கெத்தா நிக்கிறான். இங்க அந்த பைபிள் ஹீரோயினை தூக்கி போட்டு செம பாராட்டி ஒரு மாதிரியா பேச, டேய் சிங்க ஒருத்தன் இருக்காண்டா, அவன் வரட்டும், உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னதுக்கு ஓஹோ நீ ஜின்மோரியா பத்தி சொல்றியா, அவன் கண்டிப்பா திரும்ப வரமாட்டான்னு சொன்ன உடனே இவளுக்கு வெறி பிடிச்சு போய் அவனுக்கு என்னடா செஞ்சீங்கன்னு பேய் அடி அடிக்கிறான். அவன் என்னால செத்து போயிருப்பான்னு சொன்னதும் அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆகணும். அந்த கேப்ல இவளை கத்தில குத்தி பறக்க விட்டுருவான். ஆனா இவன் மனசுல இவ வேற எங்கேயோ இருக்கிறா. இவளோட நண்பர்கள் மட்டும்தான் இவ கண்ணுக்கு தெரிவாங்க. பின்னாடி ஒரு குரல், உனக்கு என்ன ஆசை இருக்கு, நீ ஒரு பலகீனமானவன், நீ பலசாலியா மாறணுமான்னு கேட்கும் போது நீ சொல்றது உண்மைதான், நான் பலகீனமானவதான், ஆனா நான் செய்ய நினைக்கிறத நானே தான் செய்வேன், எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நான் இன்னும் பலசாலியா மாறுவேன், அவங்களுக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொன்னதும் இவ்வளவு மாதிரி ஒரு உருவம் வந்து, அப்படின்னா சரி கை கொடு, நீ ஒரு ஒப்பற்ற மாவீரனா மாறுன்னு சொன்னதும் இவரும் கை கொடுத்த அடுத்த நொடியே சொர்க்கத்தை சேர்ந்த ஒரு அசுரனோட சக்தி கிடைக்கும் பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். இது போதாது இவன் கையில இருக்கிற வாள் ஹீரோயின் கைக்கு வந்துடும். இவன் நினைச்ச மாதிரி இவ தன்னோட பரம்பரை வாளுக்கு சொந்தக்காரியா மாறிட்டா. இப்போ இவளுக்கும் ஒரு அசுர சக்தி வந்துருச்சு. அப்புறம் என்ன, 2 பேரோட அசுர சக்தி தாறுமாறம் போதிக்குது. தலைவி வழங்க மேல மாஸ் பண்ணிட்டு கெத்தா போஸ் கொடுக்குறான். ஆனாலும் அப்படியே சரியா திடீர்னு ஒரு கை வந்து இவனை அணைக்குது. வேற யாரு, சிங்கம் தான் வந்திருக்கு, உங்களை காக்க வச்சிருக்க, மன்னிப்பு கேட்க அடுத்த போட்டி ஆரம்பிக்கிறார். ஆனா இவரை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சு ஒரு வழியா அசுர சக்தி கிடைச்சிச்சு போலன்னு சொன்னதும், அப்படியா எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல, ஆனா அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது அதுதான்ப்பா எனக்கும் புரியல, இது வரைக்கும் இவன் முகத்துல இப்படி ஒரு கோபத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். அங்க ஹீரோவுக்கு முன்னாடி இருந்தவன், டேய் நீ எப்ப உயிரோட வந்த, உன்னை கொல்ல வந்தவன் எங்கன்னு கேட்டு சத்திய விட நம்மால அடிப்பான் பாருங்க, ஆத்தாரி ஆத்தா. அப்போதாங்க அவனுக்கு என்ன கதியாச்சுன்னு காட்டுறாங்க. அவனுக்கு எப்படி எல்லாம் அடிச்சானோ அதே மாதிரி தான் இவனுக்கும் அடி விழுகுது. இல்ல இடி விழுகுது. கடைசியா டிராகன் சக்தியை பயன்படுத்துவான் பாருங்க. அம்மாடி என்ன ஒரு ஆக்ரோஷன்றீங்க. இதை பார்த்த தி 6 சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு புலி இன்னொரு வெறி பிடிச்ச புலியை தான் வளர்த்துருக்குன்னு மிரண்டு போறாங்க. இதோட எபிசோடு முடியுது. இப்போ எபிசோட் 10 ஓபனிங்லயே 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இல்பியோட பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவன் ஃப்ரெண்டு, டேய் நீ எதுக்காக சண்டை போடுற, எதுக்கு என்ன பலசாலி ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு, நான் கடந்த காலத்துல ஒருத்தருக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன், அதுக்காக தான் தொடர்ந்து சண்டை போடுறேன்னு சொல்லவும் இவளே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிருக்கா. இங்க நடக்கிற போட்டிக்கும் போயிருக்கா. இது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட். இவ போட்டியில ஜீகல் கிட்ட தோத்துருக்கா. ஆனாலும் இவ தோல்வியை ஒத்துக்காததால ஜீகல், ஏண்டி நீயே ஒரு பொண்ணு, உனக்கு இவ்வளவு திமுறான காலை உடைச்சிருக்கான். அதுக்கப்புறம் காலை செக் பண்ணி பார்த்தா டாக்டர்ஸ் இனிமே இவளால நடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இவ்வளவு வந்து போயிருக்கா. இல்பியோ மனசு உடைஞ்சு போயிருக்கான். அந்த கடுப்புல போய் தான் ஜீகளை தூக்கி போட்டு செம்ம பரட்டி மன்னிப்பு கேளு, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு அடி செம்ம பிரிச்சிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க இருந்து விடுதலையாகி வெளியே வந்த பிறகு காட் ஆஃப் ஹை ஸ்கூல்ல இருந்து அழைப்பு கிடைச்சிருக்கு. இதோட பிளாஷ்பேக் முடிய இவன் நினைச்சு பார்த்துட்டு நாளைக்கு போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்றான். அதுக்கு இவன் ஃப்ரெண்டு, ஆமா ஆனா நாளைக்கு சந்திக்க போறது யாருன்னு தெரியும்ல, ஜின் மோரின்னு சொல்லுவோம், ரொம்ப நல்லாவே தெரியும், இதுக்காக தான் நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போறான். அப்படி எங்க பார்க்கோட அசிஸ்டன்ட் அந்த இது போன போலி ஆளுங்க இருக்கிறானுங்கல்ல, அவங்க தான் சோதனை செஞ்சுட்டு இருப்பான். என்னதான் அவனுங்களை கொண்டு சீட்டிங் பண்ணியிருந்தாலும் ரிசல்ட் தான் வெற்றி தான். நம்ம ஆளுங்க நேரா செமிஃபைனல்ஸ்க்கு போயிடுறாங்க. பார்க்கு நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு இப்படி எல்லாம் செஞ்சது நாக்ஸ்ங்கிற ஒரு கும்பல் தான் சொல்றான். அப்படி எங்க கண்ண ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன் மூஞ்சி முகரை எல்லாம் கோரமா வீங்கி போய் கிடக்குது. டேய் நாசமா போனவனுங்களா, சீக்கிரமா வர மாட்டீங்களான்னு கத்துனா இவனுக்கு முன்னாடி ஜீகல் இருப்பான். டேய் நான் உங்க கூட சேர்ந்ததுக்கான காரணமே தகவலுக்காக மட்டும்தான் சொல்லிட்டு போனான். அடுத்த நொடியே இவனோட
ஹானோட அசுரசுரம் அவங்கள காலி பண்ணுது. இந்த ஜீகல் வேற இன்னைக்கு எனக்கு முதல் போட்டியிலேயே சாவி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு போறான். சோ இவனும் சாவியை தேடுறான் போற. சரி, செமிஃபைனல்ல முதல் போட்டி யாருக்குன்னா நம்ம ஹீரோ டீமுக்கும் இல்பிஓ டீமுக்கும் தான். முதல் ரவுண்ட்ல ஹானு களத்துல இறங்கி ஊமகுத்தா வாங்குறாங்க. அவ தரமா தாக்குதல் நடத்துறதுல ஹானு மொத்தமா கலங்கி போய் ஒரு மாதிரி தெளிவு இல்லாம இருக்கான். அந்த நேரத்துல அவன் ஓகி உதைக்க அப்போ பிளாஷ்பேக்ல பார்க்க நாக்ஸுங்கிற அமைப்பு தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்டு நாம கும்பிடுறவங்க மட்டும்தான் கடவுள், மீதி யாருமே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. இது போதாதுன்னு மத்த கடவுள்களையே அழிக்க நினைக்கிறானுங்க. முக்கியமா நமக்கு அசுர சக்திகளை தராங்கல்ல, அந்த பழைய கடவுள்கள் மாவீரர்கள் அவங்க எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா அழிக்க நினைக்கிறாங்க. கூடவே இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அழிக்கணும்னு நிறைய திறமையான இளைஞர்களை இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னு என் தாத்தாவுக்கு ஏதாவது ஆகி இருக்குமோன்னு ஹீரோ கவலைப்படுறான். அதுக்கு பார்க்க அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகியிருக்காது. அவரும் அரக்க சக்தி இருக்கிறவர் தான். இது இல்லாம நீங்க எல்லாமே இப்போ பலகீனமா இருக்கீங்க, சின்ன பசங்களா வேற இருக்கீங்க. நீங்க நாக்ஸோட விஷயத்துல தலையிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். அதனால நீங்க போய் போட்டியில ஜெயிக்கிற வழியை மட்டும் பாருங்கன்னு சொன்னதுக்கு ஹீரோ கொலவெறியில கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம்னு சொல்றான். இங்க மேட்ச்ல ஹான் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல அடிப்பான் பாருங்க, அதுதாங்க தரமான சம்பவம். அதே மாதிரி அந்த பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவரும் துளி அளவு கூட விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இருந்தாலும் என்ன செய்ய, ஹானுக்கு தான் வெற்றி. அதோட நேரா ஹீரோ கிட்ட வந்து இனிமே நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு ஹீரோயின் வந்து நாமெல்லாம் ஒரே டீம், தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒன்னாவே இருப்போம்னு சொல்லுவா பாருங்க. அப்போதான் ஹீரோவுக்கு நமக்காக இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு புரியுது. இங்க இவளுக்கு வேற ரொம்ப அடிபட்டு இருக்க. அடுத்த மேட்ச்க்கு இல்பிஓவே நேரடியா களத்துல இறங்குறான். அப்படிங்க பார்த்தா முக்காடு போடுற கும்பல சேர்ந்தவன் 3 பேரை கொண்டுட்டு அடுத்த வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்க பார்க்க அங்க வந்து எப்படிப்பா தம்பி நல்லா இருக்கான்னு நல்லா விசாரிக்கிறான். ஓ பார்க் முஜின், என்ன டோர்னமெண்ட்லாம் ரொம்ப நல்லா போகுது போல, ஆனா இன்னமும் இந்த சாவியை கண்டுபிடிக்கல. ஆனா அது யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஊருக்குள்ள பார்த்தா இந்த முக்காடு போட்ட கும்பல் நிறைய பேர் கும்பலா நின்றுட்டு இருக்காங்க. இங்க இந்த பக்கி பைய சக்தியை பயன்படுத்துவோம் ஊருக்குள்ள ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகி ஹீரோவோட தாத்தாவை தாக்குனாங்கல்ல அதே கத்தியை திரும்ப வர வைக்கிறாங்க. பூமியை நெருங்குற நேரத்துல வேற ஏதோ ஒண்ணு அந்த கத்தியை தடுக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம பார்க்கோட வேலை தாங்க. இங்க தலைவருக்கு இல்பிஓவுக்கும் போட்டி ஆரம்பிக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இல்பிஓ சும்மா மாஸ் பண்றான். ஹீரோவே மண்டி போட வச்சிருவான் தெரியுமா. இல்பிஓ உன்னோட முதல் பலகீனம் நெருங்கி சண்டை போடுறதுல இருக்கு, 2வது பலகீனம் திருப்பி தாக்க நிறைய நேரம் கிடைக்குதுன்னு சொல்றான். இருந்தும் ஹீரோ பெரிய அளவுல டிராகன் அட்டாக் எல்லாம் பண்ணாலும் இல்பிஓ திருப்பி தாக்கி கதற விட்டு உன்னோட 3வது பலகீனம் உன்னோட அட்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, ஜின்மோரி உன்னால என்ன வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லுவான் பாருங்க. பயமுள்ள எங்கேயோ போயிட்டான். இங்க பார்க்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருந்தா அந்த கட்டையில போனவன் ஏதோ ஒரு கண்ணு மாதிரி வர வச்சு வேற யாரையோ வர வைக்கிறான். அது என்னடான்னு பார்த்தா அதுதான் இவங்க கும்பிடுற கடவுள். அதுவே அந்த வாழை பிடிச்சி பூமியை நோக்கி அழுத்துது. இங்க ஹீரோ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சா இல்பிஓவை தொட கூட முடியலங்க. பதிலுக்கு அவன் தான் உனக்கு சக்தி இருக்கு, நீதானா இல்ல, நீ எல்லாம் சின்டேஜனோட பேரன் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, நீ எல்லாம் எதுக்குமே உதவாதவனு திரும்ப திரும்ப சொல்லவும் ஹீரோ மண்டையில இந்த பயபிளை இப்படி சொன்னது பார்க்கு நீங்க எல்லாம் பலகீனமானவங்கன்னு சொன்னதுன்னு எல்லாம் சேர்ந்து வெறிபிடிக்க வச்சு ஹீரோயினோட மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்துவான் பாருங்க. மிரட்டலா இருக்கும். அப்படியே இங்க ஒரு பெருசா காட்டினா அங்க நடக்கிற கலவரத்தை பார்த்துட்டு வாத்தியக்காரங்களை வச்சு தம்பி இப்போ ஆடுறான்னு ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு. இங்க ஹீரோயின் தாங்க நம்ம செஞ்சதை பார்த்துட்டு சும்மா அசந்து போயிருவா. அதுவும் க்ளோஸ் ரேஞ்ச் வீக் பாயிண்ட் கிளியர்னு இல்பிஓ ஒரு கோணப்படுவான் பாருங்க. மரண மாசா இருக்கும். பின்னாடி நம்ம ஹானோட அசுர சக்தியை பயன்படுத்தி அடிப்பான் பாருங்க. இவன் பேத்த முடிக்கிறான். 2வது வீக் பாயிண்ட் கிளியர். இப்போ 3வதுன்னு பறந்து போக அங்க பெருசு ஆட்டத்தை ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஆயுதங்களை வச்சு பார்க்குக்கு உதவி செய்யறாரு. இவரும் நம்ம தி சிக்ஸர் டீம்ல சேர்ந்தவர் தான். அதுவும் புதுசா ஒரு ஷீல்ட ஒண்ணு உருவாக்குவார் பாருங்க. இந்த சீனெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இங்கதான் இப்படின்னா அங்க நம்ம தலைவன் சும்மா திருக்க விட்டுட்டு இருக்கான். அப்பதான் இல்பிஓட ஃப்ரெண்டுக்கு புரியுது இவன் சண்டை போடல, இவன் ஜின்மோரிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கானு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரிக்கு சரியா அடிச்சுக்குவாங்க. இங்க ஊருக்குள்ள பார்க்கோட ஆளுங்க உள்ள புந்து சும்மா விருத்தமா வேட்டையாடி இருந்தா மேல பெருசு ஷீல்ட உருவாக்கி அதுக்குள்ள இருந்த அரக்கர்களை வர வச்சு அந்த பெரிய கத்தியை தடுக்க போராடி இருக்காரு. அது கூட பரவாயில்லைங்க. இங்க தலைவனா அவனும் அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் என்னத்தான் சொல்ல. அங்க நம்ம பெருசு அந்த வாழை உடப்பாரு பாருங்க. மனுஷன் என்னென்னமோ செய்யறாருங்க.
இங்க தலைவனை அடிச்சு பறக்க விட அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஹீரோவோட தாத்தா இங்க பார்த்தாங்க, இந்த பையன் பேரு ஜின் மோரி, இப்போல இருந்தே சேட்டை பிடிச்ச பையலதான் இருக்கான். ஒருவேளை நீ எப்பயாவது எதிர்காலத்துல இவனை சந்திச்சா உன்னால முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பியான்னு கேட்கும் போது ஹீரோ கியோ மியோ கியோ முயோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இபியோ தலை மேல கை வச்ச உடனே ஆளு சிரிச்சிருக்கான். இவன் இதை நினைச்சு பார்த்துட்டு உங்க பேரை உண்மையில ரொம்ப ரொம்ப பலசாலிதான்னு சொல்றான். அப்போ பார்க்குக்கும் மத்தவங்களுக்கும் வேற ஏதோ ஒண்ணு நடக்க போறது தெரிய இந்த பக்கம் பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான 9 வால் ஓனா இருக்குல்ல அது வருது. அப்ப இபியோ தம்பி நானும் பலசாலிதான் எந்திரிப்பான் பாருங்க. தக்காளி இவனுக்குள்ள 9 வால் ஓனாயோட சக்தி இருக்கிறதெல்லாம் அப்பா சாமி சான்ஸே இல்லைங்க. இந்த அளவுக்கு ஒரு மெகா ட்விஸ்டோட எபிசோடு முடியுது. இப்போ எபிசோடு 11 ஓப்பனிங்லயே பழங்காலத்துல மித்தோட சகாப்தம்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த சமயத்துல சொர்க்கத்துல 9 வால் ஓனாய் ஒண்ணு இருந்திருக்கு. அது 1000 வருட பயிற்சிக்கு பிறகு ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறி இருக்கு. சொர்க்கத்தை பாதுகாக்கிறது அதோட முக்கியமான வேலை. கூடவே அதுக்குன்னு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது நிறைய கெட்டதுகளை விரட்டி அடிச்சிருக்குதுங்க. இப்படி இருக்க சொர்க்கத்தின் அரசர் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எதை பார்த்து பயந்தாரோ அதையும் 9 வால் ஓனாயை வச்சு அதை அடிச்சு தோர்த்தி நிறைவேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேலை முடிஞ்சது இவளுக்கே துரோகம் செஞ்சிருக்காரு. இதால கோபமான 9 வால் ஓனாயே தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி சொர்க்கத்திலையும் பூமியிலையும் மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கி இருக்கா. இதால அவரோட சக்திகள் வெளியே போய் ரொம்ப பலகீனமாக இருந்தா இருந்துமே நான் சொர்க்கத்தோட அரசரை பழி வாங்கியே தீருவன்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்போதான் கண் முழிச்சிருக்கா. யார் மூலியமா? இல்பியோ மூலியமா. அவ இருக்கிறது ஹீரோயினால கூட உணர முடியுது. ஆனா எப்படின்னு தெரியல. மேல இருந்த ஜெயில இவன் தான் நாம தேடிட்டு இருந்த சாவி. ஆமாங்க, இவங்க தேடிட்டு இருக்கிற சாவி நம்ம இல்பியோ தான். அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு பேசிட்டு இருக்க இங்க ஒருத்தனோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இங்க பார்க்க சந்தேகமே இல்ல, இந்த சக்தி பாதி சொர்க்கத்தை அழிச்சு அந்த 9 வால் ஓனாய் தான். அது உன்னை தப்பிக்க விடும் நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு அது இவன் ஒண்ணு அவ்வளவு சுலபமா நடக்காதுன்னு தனக்குள்ள சொல்லிக்கிறான். இங்க இல்பியோட ஃப்ரெண்டு தாங்க பாவம். இவன் கேட்டப்ப பார்த்துட்டு மூக்குல ரத்தம் வந்து மயங்கி போயிடுறா. ஹீரோ முன்னாடி வர்றத பார்த்துட்டு ஜின் மோரி உன் எதிரியோட பலம் தெரியாம இப்படி அடி எடுத்து வைக்கிறத தப்புன்னு சீரியஸா பேசிட்டு இருந்தா இவன் பாட்டுக்கு வந்து அசால்ட்டா வந்து அடிக்கிறான். இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா திருப்பி அசுர வேகத்துல அடிப்பான் பாருங்க, தாறு மாறா இருக்கும். ஹீரோ எந்திரிச்சிருந்தே இது எனக்கு பிடிச்சிருக்க. என்ன அண்ணாத்தே மொழிக்கலாமான்னு இவன் ஒரு மாதிரி ஆட்டத்தான் காட்டுறான். இருந்து ஹீரோ வாட்டிக்கு இவனுக்கு என்னமோ ஆகுது, வரிய உணர்வான் போல. 2 ப்ளூ கன்ல 1 மட்டும் மஞ்சளா மாறுது. அப்படின்னா இவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கட்டுப்பாட்டை இழந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இவங்க சண்டை சும்மா ஆசத்துங்க. ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, இல்பியோ அசுர சக்தியோட சண்டை போடுறான். ஆனா ஹீரோ ரொம்ப சாதாரணமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இருந்துமே ஆள் சும்மா கன் மாதிரி நிக்கிறான். அதுவும் நம்மால ஒரு நெருப்பு சூழல சிக்க வச்சா அப்ப கூட அசரலைங்க. ஜின்மோரி நீ பலசாலிதான். ஆனாலும் சொல்றதுக்குள்ள ஹீரோவுக்குள்ள இன்னமும் விஷுவல் வருது. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தை சுத்தி நெருப்பு பிழம்பா இருக்கும் பாருங்க, செம்ம அதெல்லாம். வேகமா தாக்க வர ஹீரோ அவன மாதிரியே ஒரு சுழல்ல சிக்க வச்சு மேல தூக்கிட்டு போய் மிகப்பெரிய கையை அமுக்கும் பாருங்க. ஐயோ கடவுளே, என்னத்த சொல்ல, அவ்வளவுதாங்க. எல்பியோ தோத்துட்டான், ஹீரோ ஜெயிச்சிட்டான். நம்ம ஆளுங்க வந்து இவனை பாராட்ட இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. சரி எல்பியோ காலின்னு பார்த்தா உயிரோட தாங்க இருக்கான். ஹீரோ கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் அடிக்கல, பார்த்து பலமா தான் அடிச்சிருக்கான். இங்க பார்க்குக்கு 9 வால் ஓனாய் தூத்துருக்கான்னு சொன்னதும் அந்த முதவி இன்னும் அவளை தூத்துருக்காளா, அப்ப அதை விட மிகப்பெரிய சக்தி என்ன இருக்க முடியும்னு கேக்குறான். அந்த நேரத்துல பார்க்கோட அசிஸ்டன்ட் பறந்து வர இவன் டக்குன்னு பிடிச்சி ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்படின்னா இவனுக்கும் ஹீரோவை பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அதோட மத்தவங்க கிட்ட உடனடியே சாவியை பத்திரப்படுத்துங்கன்னு சொல்லவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, மீதி இருந்த பாடி எல்லாம் பேக் பண்றாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டினா இல்பியோ நான் தோத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கவும் இல்ல 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 நீ செஞ்சது உண்மையிலேயே அசாத்தியம், உனக்கு வந்து அசுர சக்தி தானே இவங்க குஷி ஆகுறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா ஜின்மோரி கூட சண்டை போட்டதுல ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்னு சொல்லும் போது திடீர்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் பறந்து வருது. வேற யாரு, தலைவன் தான். சரி இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நல்லா இருக்கும்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. உன்னோட நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கேன். அதெல்லாம் முடியாது, உன்னோட நான் தான் ஆரோக்கியமா இருக்கேன். 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க பாருங்க. கூட இருந்த வாட்டி போதுண்டா நிறுத்துக்கடா. ஆமா ஜின்மோரி நீ பயன்படுத்தினது அசுர சக்தி தானு கேட்கும்போது அடாமப்பா, ஆனா அது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சுன்னு சொல்றான். அதுக்கேவா சரி சரி போதும் போதும், இதுக்கு மேல அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க சரியானு சொல்லவும் 2 பேருக்குமே தலை தூங்கி போயிருது. ஹீரோ வேற
வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இவளும் மீரா மாதிரியே மிரட்டாளேன்னு சொல்றது அந்த பொண்ணு அது எனக்கு கேட்டுருச்சுன்னு சத்தம் போடுவா பாருங்க. ராவடியாதாக இருக்கு இங்க கூட. இல்பியோவும் அவன் சொல்றது உண்மைதான். உனக்கு இப்போ ஓய்வு தேவைன்னு சொன்னதுக்கு ஹீரோவும் அடாமாடான்னு புலம்ப ஆரம்பிக்கும் போது டக்குன்னு இல்பியோ தடுத்து சரி நீங்க 2 பேரும் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க எங்களை கழட்டி விடுறான். சரி இப்போ சொல்லு என்னமோ சொல்ல வந்தல என்ன அதுன்னு கேட்கும் போது ஆமா ஆமா அது வந்துட்டு நான் என் தாத்தாவை பத்தி தானே எல்லாத்தையும் விஷயத்த சொல்றான். இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அதனாலதான் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் தாத்தாவை காப்பாத்த ஏதாவது குழு கிடைக்கும்னு சொன்னதும் அப்படின்னா சரி உன்னோட ஃபைனல் யார் கூடன்னு தெரியும்ல ஜீகல் கூட. ரொம்ப ரொம்ப மோசமான ஒருத்தன். எதுவா இருந்தா என்ன கண்டிப்பா நீ ஜெயிப்பன்னு குழந்தைகளை தட்டி கொடுத்த மாதிரி தலையில தடவை கொடுக்குறான். ஹீரோவா இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஏன் ஒரு போட்டி வச்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பேர் சொல்லி கூப்பிடுற ஒழுங்கா அண்ணனை கூப்பிடுறேன்னு பாசமா சொல்றான். என்னது இது வேறையாரு ஹீரோ சலிச்சுக்க. அப்படியே எங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டினா ஜீகல் ஒருத்தனை கொத்துக்கறி போட்டான்ல அவன் ஒரு மாதிரி அரக்கனா மாதிரி வெளியே வந்தா முன்னாடி ஜீகல் நிக்கிறான். நான் என்ன தோத்து போகலடான்னு ஷாக்கு கொடுத்து கதற விட்டா இவன் கொஞ்சம் கூட அசரலைங்க. இங்க பாரு தம்பி சொன்னா கேளு எனக்கு இப்ப விளையாட நேரம் இல்லைன்னு சொன்னதும் இவன் விழி பிடிச்சு போய் தாக்குறான். அந்த நேரத்துல இவனோட ஆள் ஒருத்தி வந்து இப்படி செய்யாதீங்க மாஸ்டர்னு சொன்னதும் ஜீகல் அவளை தூக்கி இவன் மேல வீசின உடனே ஆளு டக்குன்னு பிடிச்சிருவான். ஆனா ஜீகல் பின்னாடி இருந்து இவனை குத்தி அவளை கொன்னுடுறான். அவ்வளவுதானே அவன் செத்து போனதை பார்த்த காண்டான இவன் ஜீகலா அடிச்சு நவுத்துவான் பாருங்க. எல்லாம் பில்டிங்க போட்டுக்கிட்டு விழுந்துட்டு இருப்பாங்க. நம்ம இல்பியோவையும் இங்கதான் இருப்பான். பார்க்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். நீங்க அந்த பைப்ல முழு அரக்கனா மாதிரி அங்க மேங்கி கட்டுறாங்கல்ல அவங்களையும் தனக்குள்ள இழுத்துக்கிட்டு சக்தியை ஏத்துக்குவான். இல்பியோட நண்பர்களையும் சேர்த்து இழுத்துக்க பார்க்க இவன் போய் செம்ம காட்டுவான். இருந்துமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆனா இவனுக்கு என்னமோ ஆகும் இவனோட வேலைக்கார பண்ண வெளியே கேட்டு அவளை பார்த்து விரி பிடிச்சு போய் அங்க இருந்து எல்லாரையும் நசுக்க பாக்குறாங்க. கூடவே இவன் நண்பர்களையும் தூக்கிடுவான். அப்ப அந்த வேலைக்கார பொண்ணு மாஸ்டர் போது நிறுத்துங்க இது நீங்க இல்ல இங்க பாருங்க நான் நல்லாதான் இருக்கேன்னு சொன்ன உடனே அவனும் கொஞ்சம் நார்மல் ஆகிறான். ஆனா பின்னாடி இந்த ஜீகல் புசுக்கும் சுறாவை வச்சு கொல்லுவான் பாருங்க. அவ்வளவுதாங்க ஆளு இறந்து போயிடுவான். இதுல இவன் நண்பர்கள் விடுதலை ஆனாலும் ஒருத்தருக்கு கை இருக்காது ஒருத்தருக்கு கால் இருக்காது. இல்பியோ அதை பார்த்துட்டு கிட்டிச்சு போய் நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் வில்லன அதாவது முக்காடு போட்ட கும்பலுக்கு தலைவனை காட்டினா அவன் அவங்களோட கடவுளை கூப்பிட்ட உடனே நிறைய அரக்கர்கள் வராங்க. இங்க இல்பியோ டேய் ஜீகல் இதுக்குடா இப்படி செஞ்சேன் பில்டிங் மேல இருந்து அவங்க கூட சேர்த்து வெறித்தனமா குதிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்கும் இப்போ இருந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட் கலைக்கப்படுதுன்னு சொல்றான். இதோட எபிசோடு முடியுது. இப்போ எபிசோடு 12 ஓப்பனிங்லயே வில்ல மைலாட் உங்களுக்கான சாவி இங்கதான் இருக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் நிறைய ஜந்துக்கள் ஆயுதங்களோட வெளியே வருதுங்க. வில்ல கடவுளே ஒமேகாவை அனுப்புங்கன்னு சொன்னதும் ஒரு கருப்பு உருவம் ஒண்ணு வருது. அது தெளிவா பார்த்தாதான் தெரியுது அதுல புத்த கடவுள் இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஆளுங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இது போதான் இப்போ ஒரு அரக்கனா மாதிரி இறந்து போனால அவனோட தாத்தா வேற வெறி கொண்டு கிளம்புறாருங்க. அவரு தி 6 குழுல சேர்ந்தவர் தானே. அப்படி அடுத்த சீன்ல இந்த விளங்காத பேஜிகள் இருக்கால அவனுக்கு ஒரு கேடுகட்ட பிளாஷ்பேக். இவன் சின்ன வயசா இருக்கும்போது இவன் அம்மா கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி பிரிச்சுட்டு வந்திருக்காங்க. வேற யாரு இவன் தாத்தா தான். பெருசும் கொஞ்சம் வெயிட்டு கைங்கிறதால இவன் அம்மாவால எதுவும் பேச முடியல. இவன கார்ல உட்கார வச்சு இங்க பாரு ஜீகல் இந்த உலகத்துல ரத்த சொந்தம் மத்த சொந்தம் எதுவுமே ஒன்னுத்துக்கும் உதவாததுதான். அதுக்கு எல்லாம் இங்க தேவையே இல்ல. என்னோட திறமைய மட்டும் நம்ப அது உனக்கான ராஜ்யத்தை உருவாக்கும். ஆனா ரத்த சொந்தத்துக்கு அடிமையானவங்க எல்லாருமே வெறும் பயிலுங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டாங்க அடிமைகளாவே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துல இதுவும் உண்மைதான்னாலும் அது வேற விஷயம் விட்டுதலுங்க. இவனும் அதுக்கேற்ற மாதிரியே வளர்ந்துதான் நம்ம இல்பியோ கிட்ட ஓமுகத்தா வாங்கியிருக்கான். இவன் தாத்தா நம்மள நாமளே நம்பினாதான் வெற்றி கிடைக்கும்னு இவனுக்குள்ள ஒரு அசுர சக்தியை ஏவி விட்டுருக்கான். அது மூலயமா தாங்க இவனுக்கு உடம்பு முழுக்க கண்களா இருக்குது. இவன் ஏற்கனவே ஒரு அரகுற சைக்கோ இப்போ இதால முழு சைக்கோவா மாறி நிக்கிறான். இதோட பிளாஷ்பேக் முடிய முன்னாடி பார்த்தா இல்பியோவும் ஜீகலும் மொரட்டத்தனமா சண்டை போட்டு இருக்காங்க. ஜீகல் தன்னோட அரக்க சக்தியை வெளிப்படுத்தினா டைட்டன்ஸ் மாதிரி நிறைய வருதுங்க. ஆனா இல்பியோவும் கொஞ்சம் கொஞ்சமா அரக்கனாவே மாறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜீகலோட எண்ணமும் அதுதான். ஏன் அப்படின்னாக்கா அப்போதானே இல்பியோவுக்குள்ள இருக்கிற சாவியா வெளியே வர வைக்க முடியும். இந்த பக்கம் ஊருக்குள்ள பார்த்தா பார்க்கோட ஆளுங்க சும்மா அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. அந்த பார்க் வேற புத்தர் சிலையா தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். வில்ல டேய் பார்க்க நீ வழக்கம் போல லேட்டுன்னு சொன்னதுக்கு இருக்கலாம். எக்காரணத்தை கொண்டு வந்த சாவியை மட்டும் வெளியே வர மாட்டேன். மீறி வந்துச்சு அவ்வளவுதான். இந்த உலகம் ஒரு பிசிறு இல்லாம மொத்தமா அழிஞ்சு போயிருன்னு சொன்னதுக்கு ஐயோ ஐயோ அதுதான்டா என்னோட ஆசையேன்னு விருத்தனமா சொல்றான். அப்ப நம்ம அங்க இங்க வந்து என்னடா நினைக்கிறீங்கன்னு பாத்துட்டு இருந்தா ஜீகல் செவுத்த போட்டுக்கிட்டு வெளியே வந்து விழுகிறான். பின்னாடி இல்பியோ வந்து இதுக்கு முன்னாடி மாதிரியே பேயேறி அடிக்கிறாங்க. ஆனா ஜீகல நான் ஒன்னும் மத்தவங்க மாதிரி தோத்தாங்கோலிக்கு இல்லன்னு சொன்ன உடனே பின்னாடி ஒரு மிருகம் வந்து இவன் அப்படியே பசக் பண்ணி தூக்கிட்டு
திரும்பிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இல்பியோக்குள்ள இருந்த சாவி வெளியே வருது. அவ்வளவுதாங்க, இவன் அப்படியே மயங்கிற ஜீகல் அரக்கனா மாதிரி எந்திரிச்சு நிக்கிறான். டேய், அந்த சாவி எனக்கு தான் சொன்னதும் அந்த ஜீவராசி கவிட்டு போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஷீல்ட உருவாக்குனாரு இல்ல, அந்த பெருசு அட்டி போலன்னு பறந்துட்டு இருப்பாரு. பின்னாடியே தி சிக்ஸஸ் சேர்ந்தவங்க வந்துருவாங்க. வில்லன்ஸ் கையில சாவி கிடைச்சதும் அவன் மூஞ்சில நங்குன்னு ஒரு வத விட்டுட்டு நம்ம ஹீரோ சாவியை பிடிப்பான் பாருங்க. ஏதாவது செம்ம ராவடியா இருக்குங்க. அங்க நம்ம இல்பியோக்கு வேற ரத்தம் அதிகமா போயிட்டே இருக்கு. நானும் மிஷின்ஸ் பத்தலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ஆட்டோமேட்டிக்கா குணப்படுத்தக்கூடிய ஒண்ணு. அப்படியே மேல பார்த்தா புத்தரோட மூஞ்சில இருந்து ஒரு அரக்க உருவம் வெளியே பார்க்கோட ஷீல்ட உடைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இதை பார்த்து ஆர்மி போர்ஸ் மிசைல்ஸ் விட்டு தாக்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்களும் வேற இறந்து போக இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இத பத்தி பார்க்கு தெரிய வந்த உடனே மிகப்பெரிய கவசம் மாதிரி ஒண்ணு உருவாக்கி அங்க இருந்தவங்கள வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறான். இதுல நம்ம ஆளுங்களும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இல்பியோட நண்பர்கள் வேற எப்படியாவது அவனை காப்பாத்துறதுன்னு கெஞ்சுவான். ஆனா ஒரு விதமான நீரை பயன்படுத்தி இவங்கள அதுக்குள்ள இருக்கிற மாதிரி செய்கிறான். இந்த தடிக்கு ஹீலிங் பவர், அதாவது குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. இதுவும் இவனோட அசுர சக்தியில ஒண்ணுதான். அதை வச்சு தாக்குதல் மட்டுமே நடத்தாம குணப்படுத்தவும் செய்யறான் பாருங்களேன். சீக்கிரமாவே அதை மாஸ்டர் பண்ணிட்டான் போல. இங்க ஹீரோ இல்பியோவுக்கு அக்குபஞ்சர் உதவி செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருக்க. இவனோட ஃப்ரெண்டு அந்த ஜீகல் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். இல்பியோ எப்பவுமே ஜாக்கிரதையா இருப்பான். ஒன்னையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லுவான். அவனுக்கு நீ பலசாலியா மாறணும்னு தான் ஆசைன்னு சொன்னதும் தான் அன்னைக்கு இல்பியோ இவனுக்கு இருக்கிற வீக் பாயிண்ட் சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப இல்பியோ எந்திரிச்சு ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்க மாட்டியான்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா, இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ அந்த சாவியை காட்டினதும் இது எப்படி என் உடம்புல இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா இதுக்கு சக்தி இருக்குன்னு மட்டும் தெரியும். இதை நீயே பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னதுக்கு ஹீரோ இல்ல இது உனக்கு சொந்தமானதுன்னு மறுக்கிறான். இல்ல ஜின்மோரி, இது நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லி வாய மூடல. பக்கத்துல ஏதோ ஒண்ணு டமால்னு வெளியுது. அப்படியே ஊருக்குள்ள பார்த்தா மிசைல்ஸ் இருக்கிறதால மக்கள் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இது போதாதுன்னு அந்த ஜீவராசிகள் வேற செம்ம அட்டுழியம் பண்ணிட்டு இருக்குதுங்க. பார்க்கோட ஆளுங்களும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டா இருக்காங்க. கூடவே பார்க்கும் தான் உதவி செஞ்சுட்டு இருக்கான். இதுல முக்காடு போட்டவன் வேற நீ ஏன் தோல்வியை ஒத்துக்க கூடாது, இந்த தீர்க்க தரிசனம் 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க போகுதுன்னு சொல்றான். அப்படி இங்க பார்த்தா ஜீகல்ல நம்ம ஆளுங்களை போட்டு பரட்டி எடுத்து ஆவி எங்கன்னு கேட்டதுக்கு நீ எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு ஒரு மண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவன் கேட்கிற சாவி இல்பியோக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு அதுவாதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா எதிர்த்தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா அங்க பார்க்க ஒரு பக்கம் மல்லு கட்டிட்டு இருக்கான். இங்க ஹீரோ நம்ம ஆளுங்களை தேடி வந்தா மோசமா அடிபட்டு கிடக்குறாங்க. ஜீகல், டேய் சாவி எங்கடான்னு கேட்டதுக்கு ஹானு, டேய் ஜீனு எங்க இருந்து ஓடிடு, அவன் சத்தியமா மனுஷனே இல்லன்னு சொல்றான். கடுப்பான ஹீரோ, ஏன்டா பண்ணால, நீ செஞ்சதெல்லாம் இந்த சாவிக்காக தானா, அதுக்கு இத்தனை உயிரை காவ வாங்க பாக்குறியான்னு கத்துனதுக்கு ஆமாண்டா, என் பார்வையில நீங்க எல்லாருமே தோல்வி கண்டவங்க தான், ஒழுங்கா சாவியை கொடுத்துருன்னு சொன்னதும் ஹீரோ கண்ணுல ஃபயர் ஆரம்பிக்குது. இங்க பார்க்கால தாக்கு பிடிக்க முடியாத நேரத்துல அந்த மூதேவி இவனை போட்டு தள்ள வரும்போது நம்ம சிக்ஸை சேர்ந்தவங்க குறுக்கு போது இவனுக்கு உதவி செய்யறாங்க. இருந்துமே ஒண்ணுமே பண்ண முடியலங்க. அந்த புத்தர் சில தடைகளை மீறி உள்ள வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு நகரம் முழுக்க ஒரு பச்சை நேரத்துல ஒரு ஒளி வர ஆரம்பிக்க அடுத்த கொஞ்ச நேரத்துல நகரத்துல இருந்த மொத்த மக்களும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவும் ஜீகலும் காட்டுத்தரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஃபைட் எல்லாம் சும்மா அல்ட்டியா இருக்கும் மக்களே. இங்க பார்க்க ஒரே நேரத்துல மொத்த நகரத்தையும் டெலிபோர்ட் செஞ்சிருக்காங்கன்னா அது ஜேசனா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்னதும் அப்படியே ஊருக்குள்ள பார்த்தா மனுஷன் அமைதியா வந்து நிக்கிறாரு. இவரு தன்னோட அல்கெமி சக்தியை பயன்படுத்தின உடனே மிசைல்ஸ் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் பீஸா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வேற ஒரு உருவத்துக்கு மாறி ஒரு எரிகளை வர வச்சு தாக்கி அழிக்கிறதுலாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இந்த சீன் எல்லாம் சும்மா அப்படி பண்ணிருப்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா முக்காடு போட்டவன் நாக்கு திருப்பி உட்கார்றான்னு மட்டும் தெரியுது. ஆக்சுவலி வில்லன் என்னதான் ஒரு கூட்டத்தோட தலைவனா இருந்தாலும் உண்மையான வில்லன் நம்ம ஜீகல் தான். அவன் சாவி எங்கடான்னு ஹீரோ தூக்கி போட்டு செம்ம பரட்டி நம்ம ஆளுங்களை அந்த டைட்டன்ஸை வச்சு மடக்கிறான். ஜீகல் சாவி எடுத்து தன்னோட அரக்க வாய்க்குள்ள வைக்க புதுசா ஒரு குழந்தை ஒண்ணு உருவாகுது. அடுத்த நொடி பொழுதுலயே அது வில்ல உடம்புக்குள்ள பூந்து அரக்க உருவம் எடுத்து கொடூரமா நிக்கிறான். இதோட எபிசோடு முடியுது. இப்போ எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட். ஓபனிங்லயே இவ்ளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நகரமே அழிஞ்சு போயிருக்க வேண்டியது. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் ஜேசன் தான். அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரலன்னு இவங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இங்க வில்ல ஒழுங்கா எல்லாரும் சரணடைஞ்சிருங்க, இது சொர்க்கத்தின் கட்டளைன்னு சொன்னதும் போதான் தெரியுது இது சாவிக்குள்ள இருந்த சக்தின்னு. அப்ப திடீர்னு ஹீரோக்கு என்னமோ ஆகுது. ஆனா நாம எப்படியாவது மத்தவங்களையும் பாதுகாக்கணும்னு சொன்னதும் ஹீரோயின் இங்க பாரு ஏற்கனவே இவனோட சக்திகளை நிறைய பயன்படுத்துற, இப்போதைக்கு பின்வாங்கலாம்னு சொல்லி வாய மூடல வில்ல அடிச்சு தூக்கி வீசுவாம இருக்க வேற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் வில்ல அசால்ட் பண்றான். அதோட ஹீரோவையும் மடக்கி பிடிச்சி வசமா பேசி தல நம்ம ஆளு ரொம்ப சாதாரணமா ரிலீஸ் ஆகி பெருசு சொல்லி கொடுத்த அக்குபஞ்சர் யூஸ் பண்ண உடனே அதிக வேகமா அசாதாரணமான பலமும் கிடைக்குது.
அதை பயன்படுத்தி சும்மா அசுர வேகத்துல சண்டை போடுறாங்க. கூட கம்பெனிக்கு நம்ம ஆளுங்க வருவாங்க பாருங்க. இந்த ஃபைட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஒரு கட்டத்துல முடியாம போக ஹீரோவை தூக்கிட்டு தப்பிக்கலாம்னு பார்த்தா வில்ல அம்பு விட ஆணு குறுக்க வந்து வாங்கிட்டு இவங்களை காப்பாத்துவான் பாருங்க. அவ்வளவுதாங்க, விசில் அடிக்க தயாராயிருங்க. தலைவன் மாஸ் என்ட்ரி கொடுக்க போறான். இதுதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அல்டிமேட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்துடுது. அப்ப ஹீரோவுக்கு சில விஷுவல் வர அடுத்த சில நொடிகள்ல ஒரு தண்டம் விழுந்து விழுகுது பாருங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவன் யாருன்னு. நம்ம ஆளுக்கு ஒரு சின்ன கவசம் மாதிரி ஒண்ணு வருது. அந்த பெருசுங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஜிண்டேஜ்னு என்னத்தையா வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் யோசிக்கும் போது அந்த தண்டை சின்னதா மாறும் பாருங்க. இதுக்கு மேல நடக்கிற கலவரம் தாங்க தாறுமாறு. தலைவன் யார் தெரியுமா? மங்கி கிங்கோட மறுபிறவி. இவனோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வாயிலே சொல்ல முடியாதுங்க. நீங்களே விஷுவல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் தண்டத்தை பெருசாக்கி வில்லனுக்கு அடி இடியா இறங்கும் பாருங்க. அல்ட்ரா லெவல் தான் போங்க. அடிச்சு அடியில ஆளுக்கு நட்டு போல்ட்டெல்லாம் லூஸ் ஆகி போயிருது. இருந்தாலும் அவன் நான் ஒண்ணு தோத்தா போலிருக்கான்னு எதிர்க்க தலைவன் மின்னலை விட்டு தாக்குவான் பாருங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாம் யாரு சாமி இவன், இது எப்படியாப்பட்ட சக்தியா இருக்கும், இது யாருக்கு சொந்தமான அசுர சக்தின்னு அரண்டு போறாங்க. ஆனா பார்க்கு இல்ல இல்ல இது யாரோட சக்தியும் இல்ல, இப்ப அவனே ஒரு கடவுள் தான் சொல்லுவான் பாருங்க. வேற லெவலுங்க அதெல்லாம். ஆமாங்க, நம்ம தலைவன் தான் மங்கிக்கிங்க. வில்ல நட்டுக்கிட்டு பொத்துன்னு விழுகுவோம். அந்த கூட்டத்தோட தலைவன் பார்த்துட்டு மிரண்டு போயிடுவான். அப்ப சில பேர் வந்து தலைவரே வாங்க ஓடி போயிருவான், இல்லன்னா அவன் நம்மளையும் போட்டுற போறான்னு சொன்னதான் அங்க இருந்து புரிந்தரிச்சு ஓடி போய் எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம கிட்ட வந்து யாரா நீ நிஜமாவே ஜின் மோதி தானான்னு கேட்கும் போது இவன் லேசா தள்ளாடி போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவான் பாருங்க. இது கண்டிப்பா நம்ம அரலட்சம் பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணி மூஞ்சி ரியாக்ஷனை காட்டுறதெல்லாம் ஐயோ கடவுளே என்னாச்சுன்னு கேட்கும் போது ஹீரோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, என்னோட ஞாபகங்கள் தெளிவாவே இல்ல. ஆனா இனிமோன்னு சொல்ல வரும்போது இவனோட தலையில மாட்டிருந்த காப்பு நசுக்குது. தலைவன் ஆக்கியோ அம்மானு கத்துறான். அப்ப இல்ல டேய் ஒழுங்காவும் சக்தி எனக்கு கொடுத்துருன்னு போசுக்குன்னு உருமாறுவான் பாருங்க. ரண கொடூரமா இருக்குதுங்க. அவன் பயங்கரமா தாக்க சிங்க குட்டிங்க ரெண்டு செம்மையா கிழிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ தண்டத்தை கூப்பிட்டா இப்ப அது வேற வராது. இவன் ஊமகத்தா வாங்குறான். இவன் மயங்கி போகிற நேரத்துல இல்பியோ வந்து நண்பர்களை கைவிடக் கூடாதுன்னு ஜின்போரின்னு சொன்னதும் லூசான நீ ஏற்கனவே நட்டுக்கிட்டு கிடக்குறன்னு திட்டினதுக்கு அம்மாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. அப்புறம் என்ன, அடுத்த ரவுண்ட் ஆரம்பம். சும்மா பில்லர் எழுப்பி நான் எடி பேடி அடிக்கிறாங்க. கடைசியா ஹீரோ டிராகனை விட்டு காலி பண்ண மொத்தமா மல்லாந்துறான். அப்ப வில்லன் அதுங்க நரகத்துக்குள்ள இழுக்க பார்க்க இல்பியோ வந்து இவன் கைய பிடிக்கிறான். ஆனா இவன் என்னன்னா கைய உதறி விட்டு நீயாவது நல்லா சந்தோஷமா வாழுன்னு அப்படியே உள்ள போய் காத்தோட காத்தா கரையிறான். ஆனா அதுல இருந்து ஒரு சக்தி வந்து இல்பியோ கையில உட்காருது. இதுதான் நம்ம ஜீகள் விடுதலையானதுக்கான ஆதாரம் வைங்களேன். இங்க நம்ம ஹானுக்கு விசாரிச்ச மஞ்சக்குட்டி இருட்டுல தனியா போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு இவ கால தட்டுப்படுது. முன்னாடி பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான கதவு இருக்கு. அடுத்த சீனியை பார்த்தா இவளை ஒருத்தி குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு வந்து இந்த அரசு பொண்ணுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இவளால தான் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சேன். என்ன இந்த புனித பூமி மொத்தமா நாரி போய் கிடக்குது. ஆமா எங்கடா அந்த பார்க்க முடிச்சுன்னு அவனுக்கு நான் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தான்னு கத்திக்கிட்டே வரும்போது ஹீரோ ஆமா நீ யாரு தாயேன்னு கேட்ட குத்தத்துக்கு மண்டையிலேயே கூட்டுவா பாருங்க. செம்ம ராவணியா இருக்கும். ஏன்டா சின்ன பாருங்க பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறது இல்லைன்னு செம்ம முத்துவா பாருங்க. நம்ம ஆளுங்களா ஜின்மோரியை விட ஒரு லூசை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்பதான் முதல் முறையா பாக்குறோம்னு புலம்புறாங்க பாவம். அந்த புது ஆத்தா நீங்க யாரு என்னெல்லாம் தனித்தனியா தான் தெரியாது. ஆனா காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அவங்க நினைச்ச வேலையா கச்சிதமா முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 3 பேர் தான் டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ். என்னோட பேரு கிம் யூங்கியோ. தி 6ல ஒரு தீர்வு சொன்னதும் அப்படின்னா அது என்னமா இருக்கும், ஒருவேளை ஏதாவது காமெடி கும்பலா இருக்க மாதிரி சொல்லு பண்ணுவாங்க பாருங்க. சாமி சாமி இதை கேட்ட அந்த அம்மா அட நாசமா போனா பார்க்க முடிஞ்சுன்னு இதெல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டியா இருக்குது உனக்கு. எதுவா இருந்தா என்ன நீங்க தான் சாம்பியன்ஸ், உங்களுக்காக ஒரு வார்த்தை தரணும்னு சொன்னதும் ஹீரோ என்னது வரமா வரம்னா என்ன வேணாலும் கேட்கலாமான்னு தாத்தான்னு வாயை எடுத்து டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த சண்டையிலே எத்தனை உயிர் போயிருக்கு, எத்தனை பேருக்கு கை கால் எல்லாம் போயிருக்கு. அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த அம்மா இறந்து போனவங்கள என்னால உயிர் பழைக்க வைக்க முடியாது.
முடியாது, வேற ஏதாவது கேளுன்னு சொல்றாங்க. ஹீரோ நம்ம ஆளுங்களை திரும்பி அவங்க ஆசையை பண்ணலாம்னு பார்த்தா ஹீரோயின் என்னால மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை உலகம் முழுக்க என்னாலே பார்க்க முடியும், நமக்கு தேவையானது நாமளே செஞ்சுக்க முடியும்னு சொல்றா. அதே மாதிரி தான் ஆணும் சொல்றான். இதை கேட்ட ஹீரோ அப்படின்னா சரி, இந்த சண்டையில எத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க, கை கால் எழுந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே சரியாகி அவங்க பழையபடி உருமாறணும்னு வரங்கேட்ட உடனே அவங்க தன்னோட சக்தியை பயன்படுத்தி அதை செய்வாங்க பாருங்க. எல்லாருக்குமே அப்படி ஒரு சந்தோஷங்க. எல்லாருக்குமே கை கால மீட்டு வந்து நார்மலா இருக்காங்க. என்ன ஆணுக்கு மட்டும் அவனு நண்பனை பத்தின கவலை. அந்த அம்மா நான் தான் சொன்னேன்லப்பா, இது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயன்படும்னு சொல்லவா, இவங்கள பார்த்தா தம்மா தூண்டு இருக்காங்க. ஹீரோ வேற ஏய் ஆத்தா என்ன காத்து போச்சா வம்புகளுக்கு அந்த பஞ்சமுக்கி ஏய் சின்ன பொண்ணு கிட்ட வந்து செம்ம குத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆத்தா ஏய் சின்ன போறாங்க நீ ரொம்ப நல்லா வளர்ந்துருக்க, அது மட்டும் இல்ல உன் தாத்தா உயிரோடு தான் இருக்காரு, ஆனா அவரை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுக்கு ஹீரோ அப்படியான சந்தோஷப்பட்டு பொத்துன்னு கீழே விழுகிறான். ஒண்ணு இல்லைங்க, அவனோட அதிகப்படியான சக்தியை பயன்படுத்துறான்ல, அதான் நல்லா அசந்து தூங்குறான். இவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்க. அப்படியே 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த பக்கம் என்னடா 2 பசங்க உனக்கு தான் வயசாகி போச்சு, உனக்கு தான் வயசாகி போச்சு, நீ தான் கேளும் இல்ல நான் தான் கேளும்னு குழந்தை புள்ள மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வேற யாரு தி சிக்ஸஸ் சேர்ந்தவங்க தான். பார்க் ஒரு பக்கம் கார்டன் ஸ்கூல் பில்டிங்க மறுபடியும் கட்டிக்கிட்டு இருக்கான். கூடவே இனிமே இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது, வரப்போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டு நாட்டையே ஆளணும்னு திட்டம் போட்டுட்டு இருந்தா அந்த கூட்டத்தோட முக்காடு போட்ட தலைவன் இது ஒரு பெரிய கட்சியில சேர்ந்து அதுக்கான வேலையை செய்யவே ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க ஹீரோ கண் முழிச்சு தாத்தா போட்டோவை பார்த்துட்டு அது என்ன அற்புதமான வாசனையா இருக்குதுன்னு கத்துனா நம்பாருங்க. டேய் நீ கண்ணை முடிச்சிட்டியா, நீ 3 மாசமா தூங்கிட்டு இருந்தடா. இதேதான் தாத்தாவும் சொன்னாங்க 3 மாசமா தூங்குவேன்னு. சரி வா வந்து முதல்ல சாப்பிடுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல எல்பியோ தான் அந்த சாவிக்கான பாதுகாவலர் தான் இருந்திருக்கான். ஆக்சுவலி மனுஷங்களால கடவுளை கொல்ல முடியாது, அதுக்காகவே மனுஷங்க கடவுளை பார்த்து பயப்படணும்னு ஒரு சில தீய சக்திகளை புடிச்சிருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னா கடவுள் அவங்க இடத்துல வச்சு கொல்ல முடியாது, ஆனா இங்க வச்சு கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வகையில நம்ம ஹீரோவும் ஒரு கடவுள் தானே, இவன் மக்களுக்கு உதவி செய்யணும்னு தான் இவனோட ஞாபகங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அம்மா இவங்க கிட்ட சொல்ல அவங்க நம்ம கிட்ட சொல்லி உன்னோட ஞாபகங்கள் உனக்கு திரும்ப வேணும்னா மங்கி கிங் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் துறவி, அவர் பிறந்த இடத்துக்கு போனா உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னதும் கண்டிப்பா போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோ ஏன்டா கூப்பிட்ட நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியான்னு கேட்கும் போது ஹானே எனக்கு அங்க போறதுக்கு விருப்பம் தான்ப்பா, நமக்கு பயிற்சி செய்யாம ஒரு நல்ல இடம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே ஹீரோயின ஆமாண்டா ஆமாண்டா நாமளும் எங்கேயாவது போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றா. இதுக்கு ஹீரோ வாங்கல நாம இன்னும் பலசாலி ஆகலாம்னு இவங்களை பிடிச்சி அம்மா உழுகுறான். இதோட எபிசோட் இல்ல இல்ல சீரிஸ் முடியுது. ஆனா ஒரு விஷயம் அப்படியே எண்டு கிரெடிட் சீன்ல ஒரு சின்ன சரியா காட்டுறாங்க. அங்க 2 பேரும் முக்காடு போட்டுக்கிட்டு எப்பா சாமி ஒரு வழியா அந்த பயபல அமைதியாகிட்டான்ப்பா, இவனோட தியாகம் தான் நமக்கு அடுத்த கடவுளை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள யாரா இருக்குதுன்னு பார்த்தா ஹீரோட தாத்தா இருக்காரு. அந்த மனுஷன் ஜின்மோரி நீ ஜெயிச்சிட்ட, கடவுளுக்கு எதிரா விதிக்கு எதிரா என்னையே எதிர்க்க தயாரா இருக்கிறேன்னு சொல்றாரு. இதோட இதுவும் முடியுது. அப்படின்னா சீசன் 2ல என்னோட தாத்தா தான் வில்லனா என்ன, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கிறோம், நீங்க இந்த வீடியோக்கு ஒரு பெரிய அளவுல ஆதரவு கொடுத்தா அடுத்து வர ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி ஒரு ஃபுல் சீரிஸ் எடுக்க முயற்சி பண்ணுவோம். அனிமேஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும், அது உங்களுக்கே தெரியும், அதுல சந்தேகமே இல்ல. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ஒன் பஞ்ச் மேன். நீங்க அதுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் கொடுத்தீங்க. இன்கேஸ் இந்த வீடியோ ஒரு மாசத்துக்குள்ள 1 மில்லியன் போச்சுன்னு வைங்களேன், உறுதியா படத்துக்கு படமும் இருக்கும், மாசம் ஒரு வெப் சீரிஸா இருக்கும். பாத்துக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ வந்து ஒன்றும் பெருசா போகல அப்படின்னாக்கா சீரிஸ் இதோட டிராப் பண்ணிடுவோம். அது உங்க கையில தான் இருக்குது, டிராப் பண்ணிடுவோம் வேண்டாமாங்க.